திருவிளையாடல் புராணத்தினுடைய அமைப்பு என்ன என்ற பொழுது, திருவிளையாடல் புராணத்தை நமக்கு உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறவர் அகத்திய முனிவர். அகத்திய முனிவரிடத்து ஒரு நாள் கைலையில் இருக்கக்கூடிய சிவகணங்கள், முனிவர்கள், நிறைய கிங்கரர்கள், வித்யாதரர்கள், பூதகணங்கள், இவர்களெல்லாம் சேர்ந்து உலகத்திலே பூலோகத்திலே முத்தியை தரக்கூடிய ஒரு க்ஷேத்திரம் இருக்கிறதுனா அந்த க்ஷேத்திரத்தை பெருமையோடு எங்களுக்கு சொல்லுங்கள், எந்த க்ஷேத்திரம், உலகத்தில் இருக்கக்கூடிய க்ஷேத்திரங்களில் எது முத்தியை தரக்கூடிய க்ஷேத்திரம் என்று வினவும் பொழுது அப்படி ஒவ்வொருவராக சென்று அதை சொல்லக்கூடியவர் யாராக இருக்குமென்றால் அகத்திய முனிவர் தான் சொல்ல முடியும். கைலையில் இருக்கக்கூடிய ஒரு ஆயிரங்கால் மண்டபம், அந்த ஆயிரங்கால் மண்டபத்தில் அகத்திய முனிவர் வீட்டிருக்கிறார். அவரிடத்தை சென்று கேட்கிற பொழுது அகத்திய முனிவர் முத்தியை தரக்கூடிய க்ஷேத்திரம் திரு ஆலவா என்கின்ற பெயரிலே மதுரையில் இருக்கிறது, அங்கே இருக்கக்கூடிய மூர்த்தியினுடைய விசேஷம் என்ன, அங்கே இருக்கக்கூடிய தீர்த்தத்துடைய விசேஷம் என்ன, அங்கே இருக்கக்கூடிய தலத்து அந்த ஆலவாய்கிற தலத்துக்குரிய விசேஷம் என்ன என்பதையெல்லாம் சுவாமி தொடங்கி ஆரம்பிக்கின்றார். அப்படியாக அந்த மூர்த்தியினுடைய விளையாட்டு 64, அந்த 64 விளையாடல்களை சுவாமி செய்திருக்கிறான் என்ற அந்த விளையாடல்களை சொல்லிக்கொண்டே வந்து நிறைவாக வன்னியும் கிணறும் அழைத்த படலம் என்கின்ற ஒரு பகுதி இருக்குது. இது திருப்புறம்பயம் என்ற கஷேத்திரத்தோடு தொடர்புடைய வரலாறு. திருப்புறம்பயத்தில், அதாவது ஒரு மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு வணிகன், அந்த வணிகனுக்கு திருமணமாகி இருக்கிறது. அவனுடைய தாய்மாமா ஊர் பூம்புகார். பூம்புகாரில் அவனுடைய மாமா குடும்பம் இருக்குது. இந்த மாமாவுக்கு ஒரே பொண்ணு, ஏகப்பட்ட சொத்து. அந்த மாமாவும் மாமியும் ஏதோ விதிவசத்தினாலே பெண்ணுக்கு திருமணம் செய்யாமலே இறந்து போயிடுறாங்க. இந்த நிலையில் தன்னுடைய மருமகனுக்கு செய்தி அனுப்பியிருக்கிறார்கள் சொந்தக்காரவங்களாம். அந்த காலத்தில் அப்படி இருக்கிறாங்க. இன்றைக்குனாங்க யாராவது ஒருத்தன் வாரி சுட்டிக்கிட்டு ஏதாவது பண்ணிக்கலான்ட்டு இருந்திருப்பான். இந்த காலத்தில் அந்த மதுரையில் இருக்கக்கூடிய மருமகனுக்கு அங்கேருந்து செய்தி அனுப்பி அவன் இங்கேருந்து வருகின்றான். வந்து தன்னுடைய மாமனுக்கும் மாமிக்கும் காரியங்கள்லாம் செய்துவிட்டு என்ன செய்கிறதுன்னு பார்க்கும்பொழுது மக்கள் எல்லாம் சொல்கிறார்கள், நான் இந்த பெண்ணை எங்கள் ஊருக்கு கூப்பிட்டு போகிறேன், எங்கள் ஊரில் கூப்பிட்டு போய் நான் திருமணம் செய்து கொள்ளுகின்றேன் அப்படின்னு சொல்லிடுறான். சரிப்பா நீ போயிட்டு வான்னு சொல்லி எங்களுக்கு சொத்து பத்தெல்லாம் விற்று காசாக எடுத்துக்கொண்டு புறப்படுறாங்க ரெண்டு பேரும். அந்த காலத்தில் இருந்து பூம்புகாரிலேருந்து திருச்சிராப்பள்ளி வரத்துக்கு சரியான வழி காவிரி வடகரை வழி. இதைத்தான் கண்ணகி கோரன் வந்த வழியாக சொல்கிறார்கள். அந்த வழியில் திருப்புறம்பயம் என்கின்ற க்ஷேத்திரத்திட்ட அடைந்திருக்கும் பொழுது அவர் கூட வந்த பரிவாரெல்லாம் முன்னாடி போயிட்டாங்க. ரெண்டு பேரும் தங்கிட்டாங்க. அந்த இடத்துல அந்த வணிகன் பாம்பு கடித்து இறந்து போய் விடுகின்றான். அந்த இடத்துல இந்த கொஞ்சம் குழப்பமான வரலாறு உண்டு. பெரிய புராணத்துக்கு இது கொஞ்சம் சில குழப்பங்கள் வரும். ஆனால் பெரிய புராணம் தான் நமக்கு பிரமாணம். எப்படி பார்த்தாலும் ஞானசம்பந்தர் வந்து பதிகம் பாடி அவனை உயிர்ப்படுத்தி அந்த பொண்ணோடு அவனுக்கு திருமணம் செய்து வைத்துட்டு போவதாக ஒரு சரித்திரம் அந்த வரதில் வருகிறது. அப்படி திருமணம் ஆகிவிடுகிறது. அந்த திருமணமான இடத்துல திருப்புறம்பயத்தில் இருக்கக்கூடிய ஒரு லிங்கமும் அங்கே ஒரு கிணறும் ஒரு வன்னி மரமும் இருக்குது. ரெண்டு பேர் திருமணம் பண்ணி கொண்டு போகிறாங்க. மதுரைக்கு போயிட்டா கல்யாணம் பண்ணியாச்சு. அங்கே போனால் ரெண்டாவது மனைவி மேலே முதல் மனைவி ரொம்ப கோபமாக இருக்கிறா, இழிவாக பேசுகின்றார். நீ என்னுடைய கணவனுடைய காமக்கழத்தி, நீ அவனை திருமணம் பண்ணி கொண்டாங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது? எந்த விதத்துலேயும் ஆதாரம் இல்லை. அதனால் நீங்கள் மனைவி எங்கே உரிமை கோரத்தக்கவள் அல்ல, காமக்கழுத்தியாக இருந்து கொள் அப்படின்லாம் சொல்லி படுத்தோன்னே அவர் ரொம்ப மனம் உறைந்து அழுகின்றால் அந்த கணவனும் தன்னுடைய மூத்த மனைவியினுடைய மீது வைத்திருக்கக்கூடிய அன்பினாலேயோ இல்லை அவளுடைய கட்டாயத்தினாலேயோ இவளை வெறுத்து ஒதுக்கக்கூடிய சூழல் அமைகிறது. அப்போ வருத்தப்படுகிறான். சொந்தக்காரவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுத்தும் பொழுது ஆளாவா இறைவனிடத்தை விண்ணப்பித்துக் கொள்கின்றால், சுவாமி எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சார், நான் இதை எப்படி ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு கேட்கும் பொழுது இதெல்லாம் எங்களால் சொல்ல முடியாது, நம்ம கல்யாணம் திருமணம் நடந்ததுங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது, அதை எங்களுக்கு காட்டு அப்படின்னு சொந்தக்காரங்களாம் கேட்கும் பொழுது அப்போ அந்த பெண் சொல்லுகின்றால், அந்த எங்களுக்கு திருமணம் நடந்த இடத்துல ஒரு வன்னி மரமும் ஒரு கிணறும் ஒரு சிவலிங்கமும் இருந்தது, அதைத்தான் எங்களுக்கு சாட்சியாக சொல்ல, வேறு யார் சாட்சி சொல்ல முடியும், அளவா இறைவான்னு சொல்லி இந்த பொண்ணு போயிடுறான். மறுநாள் காலையில் சொக்கநாத பெருமானுடைய சன்னதியில் ஈசானிய பாகத்தில் ஒரு வன்னி மரமும் ஒரு கிணறும் ஒரு சிவலிங்கமும் அங்கே வந்து எழுந்தல் இருந்தது. அதை காட்சி வைத்துக்கொண்டு அந்த பெண்ணுக்கு வணிகனோட திருமணம் நடந்தது என்பதை உறுதிப்படுத்துகிறார்கள். இது சாட்சியாக, அதனால் வன்னியும் கிணறும் அழைத்த படலம் அப்படின்னு இந்த பேர் வைக்கிறாங்க. இந்த படம் தான் நிறைவு படலமாக அமைந்திருக்கிறது. அது விரிவாக செய்தி இருக்குது, நம்ம அங்கே போகல. இந்த புராணத்திற்கு தோற்றுவாய் இந்த புராணத்தை சொல்லி அடைகிறதுனால அங்கே சொல்கிறேன். நிறைவு புராணத்தில் 3310வது பாட்டு ஆடியோ வருதுங்களா? ஐயா செக் பண்ணிட்டீங்களா? ஆடியோ வருது இல்லையா? கண்ணி தன் வதுவை கரிகளாயிலிங்க கடவுளும் கவை கருங்கோட்டு வன்னியும் படுநீர் கூவலும் வந்த வழி இது, மதுரை நாயகனை சென்னியில் வைத்த முனைவனை பூசை செய்து மாதவர் பொருங்கு எய்தி பன்னிர மலர் தூய் ஆளவா யானை பரவிய பரிசது பகர்வா தோற்றுவாய் செய்து கொள்கிறார். இப்படித்தான் அந்த கண்ணிக்கு பண்ணியும் கரினா சாட்சி நடத்தும். கரினா சாட்சி
வதுவைனா திருமணம். கண்ணியின் வதுவைக்கு கரிகளாயிலிங்க கடவுளும் கவை கருங்கோட்டு வன்னியும் படுநீர் கூவலும். கூவல்னா கிணறு, வன்னினா வன்னி மரம். கவை கருங்கோட்டுனா கவை கவையாதானே போயிருக்கு. மரம் எப்படி இருக்கும்? மரத்தில் கிளைக்கு பேர் எப்படி சொல்லுவோம்? கவைன்னு சொல்லுவோம். கீழே எப்படி இருக்குன்னு இல்லையா? ரெண்டு பக்கம் பிரிஞ்சிருக்கனால அது என்ன சொல்லுவோம்? கவைன்னு சொல்லுவோம். கைப்பகுதி கால் பகுதியில் கவட்டன்னு சொல்லுவாங்க, தெரியுமா? கிளைவிட்டு இருக்கக்கூடிய பேர் கவட்டை அப்படிம்பாங்க. வண்டி பனங்கா வண்டி தள்ளுறதுக்கு அதை வெட்டி தள்ளுறோம் பாரு, அதான் கவைன்னு கவக்குச்சிம்பாங்க. அதான் உண்டிக்கு வரல கவக்குச்சி அப்படிங்கிறாரு. அதான் கவை. கவை கருங்கோட்டு வன்னியும் படுநீர் கூவலும். கூவல்னா கிணறு. வந்த வழி இது இப்படித்தான் வந்துச்சு. மதுரை நாயகனை சென்னியில் வைத்த முனிவனை பூசை செய்து, அந்த மதுரநாக பெருமானையே சென்னியில் வைத்து பூசை பண்ணக்கூடிய அகத்தியரை கதை கேட்டவங்கெல்லாம் பூசை பண்ணிட்டு பிறகு அந்த ஆளவாய் பெருமானை வந்து தரிசனம் செய்த செய்தியை நான் இங்கு சொல்லுகின்றேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். விளக்கத்துக்கு சொல்றது அதான் அர்ச்சனைப்படலாம். போதவான் அந்த தனிக்கடல் பருகும் புயல் புரை முனிவன், அது அகத்தியர். தனிக்கடல் பருகும்னா கடலை குடிச்சவர் யாரு? அகத்தியர். புயல் புரை முனிவனை வசிட்ட மாதவன் ஆதி முனிவரும் லோபமுத்திரை தன்னோடும் வரித்து. லோபமுத்திரா யாரு? அகத்தியருடைய தேவிக்கு லோபமுத்திரான் பேர், அகத்தியருடைய சக்திக்கு லோபமுத்திரான் பேர். அகத்தியர் லோபமுத்திரா சேர்ந்திருக்கிற கோயில் அம்பாசமுத்திரத்தில் இருக்குது. போனீங்கன்னா தரிசனம் அற்புதமான கோயில் அம்பாசமுத்திரத்தில் இருக்கு. ஸ்ரீநகர் இருக்கா அகத்தியர் கோயில்? ஆமா ஆமா இருக்காங்க. போதோடு சாந்தம் மான்மதம் தீபையும் புகை முதற் கருவி கருவிகை கொண்டு மேதக சிறப்பால் அர்ச்சனை செய்து பின்னுமோர் வினா உரை செய்வார். பின்னுமோர் வினா உரை செய்வார். அந்த அகத்திய முனிவர் பீடத்தில் தன் தேவியோடு எழுந்தருளை பண்ணி வைத்து வசிட்டாதி முனிவர்கள் எல்லாம் அர்க்கிய ஆசமுடைய பாத்தியம் தூபதி பாதிகள்லாம் கொடுத்து நைவேத்திய முதலே வைத்து பூஜை பண்ணுறாங்க. பூஜை பண்ணிட்டு இன்னொரு கேள்வி கேட்குறாங்க. பெருமானே, எங்களுக்கு ஒரு மனதுக்குள்ள ஒரு ஆசை எழும்புகிறது. என்ன ஆசை? கொட்டஞ்சிலை குனித்த கூடற்பிரான் நாடல் கெட்டம் செவி படைத்த பேரடைந்தோம். கூடற்பிரானுடைய கதைகளை கேட்டோம், செவி படைத்த பேரடைந்தோம். 64 திருவிளையாடலும் கேட்டதுனால கேட்டபடி நாட்டம் கழிப்ப. காதுக்கு மகிழ்ச்சி கொடுத்தீங்க, கண்ணுக்கு மகிழ்ச்சி எப்படி கிடைக்கும்? அந்த பெருமானை தரிசித்தால் அல்லவா கிடைக்கும் அப்படிங்கிறார். நாட்டம் கழிப்ப நறுமலர் தூய் கொண்டிருங்க. அந்த பெருமான புஷ்பத்தினால எங்க இருக்காங்க எல்லாரும்? கையிலேயே தான் இருக்காங்க. கையில தான் இது நடந்துகிட்டு இருக்கு. இப்போ கையிலேயே யார் இருக்கா? சாமி தான் இருக்காரு அங்க. ஆனா இவங்க என்ன நினைக்கிறாங்க? அவர் ஆலவாயில வந்து வழிபாடு பண்ணணும் விருப்பம் கொள்ளுகிறார்கள். அப்ப இந்த ஆலவாய் கஷேத்திரத்தினுடைய மகிமை பாருங்க, இடத்துக்கு அப்படி மகிமை இருக்கு. அதனாலதான் மாபாதகன் தீர்த்த படலத்துல சாமி அவனுக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறார். அவன் தாயை புணர்ந்து தந்தையை கொண்டு வருகின்றான். அவனுக்கு ஏன் உதவி பண்றார் சாமி அப்படின்னு ஒரு கேள்வி வருகிறது. அவனுக்கு புண்ணிய பேர் இருக்கிறதுனால ஏதோ ஒரு வினைவசத்தினால மதுரை திசையை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. மதுரை திசை நோக்கி வந்து மதுரை எல்லைக்குள்ள பிரவேசம் பண்ணிட்டான். இப்ப வேற வழி இல்லை, சொக்கநாத அருள் பண்ணி ஆகணும் அவருக்கு இல்லையா? மதுரைக்குள்ள காலடி எடுத்துச்சுட்டா வேற வழி இல்லாமல் சாமி அருள் பண்ணி ஆக வேண்டிய கட்டாயம். ஆனாலும் அவன்கிட்ட நிறைய குற்றம் இருக்கு. அதனால குற்றத்துக்கு ஏற்ப ஒரு பரிகாரம் செய்யணும். ஆனா அதை அவன்கிட்ட சொல்றதுக்கு ஒரு பயன் வேணும், ஒரு என்ன சொல்றது, ஒரு தோற்றுவாய் வேணும். அதுக்காக சாமி என்ன பண்றாரு? நேரடியா சொல்லாம அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஒரு வேடுவனா உட்காந்துக்கிட்டு வேடுவச்சோட அம்பாலோட கூட உட்காந்து சொக்கட்டம் ஆடிக்கிட்டு இருக்காரு. அப்ப சாமி சொல்றாரு, அங்க பாரு தாயை போடுறது தந்தையை கொண்டான் வரான் பார் அப்படின்னு பேசிக்கிறாங்க ரெண்டு பேரும். அதை கேட்டுட்டு எத்தனையோ பாவத்தை நான் செஞ்சிருக்கிறேன், இதுல இருந்து விடுதலை எனக்கு இல்லை, அதுக்கு வழி சொல்லுங்கன்னு அவன் கேட்டான். அப்புறம் தான் சாமி சொன்னாரு, மதுரை உள்ளப்போ அங்க சொக்கநாத பெருமான் ஒரு சாமி இருக்காரு. யார் சொல்றா? அத இவரே சொல்றாரு. ஐடியா கொடுக்குறாரு வழிபாடு. என்ன கருணை பாருங்க. மதுரை உள்ளப்போ அங்க சொக்கநாத பெருமான் இருக்கார். ஏத்தாப்புல சொர்ண புண்டரீகம்னு தீர்த்த புட்டாமரைன்னு இருக்குது. அதுல தீர்த்த நீர் வழிபாடு பண்ணி 108 பிரதட்சணம் பண்ணு சாமி, அங்க பிரதட்சணம் பண்ணு, உனக்கு உடைய பாவம் எல்லாம் தீரும்னார். அப்பால போவாம இருக்கு. அந்த பயலோட பேரை சொன்னாலே பல்லு ஒழி கால நரகத்தில் கிடக்கணும். யாரு அவன் பேரை யாராவது சொன்னாலே
அவன் பல்லுவழிக்கால் நரகத்தில் கிடக்கணும். இவனுக்கு போய் இப்படி ஐடியா கொடுத்து அனுப்புறீங்களா சாமி, இது என்ன நோக்கம் ஒன்று அம்மா கேட்குறாங்க. மீனாட்சி அம்மா சாமி சொல்கிறாரு, நல்லா இருக்கிறவங்களை காப்பாற்றுறதுக்கு நாம எதுக்கு அப்படிங்கிறார் சாமி இல்லையா? அவதிப்படுறவனை காப்பது அல்லவோ காப்பு அப்படிங்கிறார் சாமி. அப்படி கருணையுடைய பெருமானாக காட்சியளிக்கிறார். அந்த பெருமானை போய் சென்று தரிசிக்க வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணுகிறார்கள். வெட்டங்கள் யாங்கள் என ஓதினர் மைத்தவரே அப்படியா சொன்னோடனே அது கேட்டோன்னே அவருக்கும் நானும் கதை சொன்னதுனால எனக்கும் ஆலவாய் பெருமானை தரிசனம் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது அப்படிங்கிறார் அகத்தியரும். என்ற அறவோர் எதிரே முகம் மலர்ந்து குன்றம் அடக்கும் குறுமுனிவன் கூறுவான். குன்றம் இந்தியமலை அடக்கியவனாகி அந்த அகத்திய பெருமான் சொல்லுகின்றான். நன்று முனி காளிதனைன்னு இருக்கும் பாட்டில். நன்று முனிகால், முனிகர்களே நீங்க சொன்னது நல்ல கருத்து, ஆலவாய் பெருமானை தரிசனம் பண்ணுங்கிறது நல்ல கருத்து. அதனை நான் உள்ளத்து எண்ணியாங்கு ஒன்று மொழிந்தீர் என்றான். பின்னும் வியந்து ஓதுவான். இன்னும் ஓதுறார். பன்னான் மறைமுடியும் தேரா பரசிவனை என்னால் அளவிறந்த வெக்கலையால் கண்டும் உலக்கண்ணால் அறியாதார் விட்டின்பம் காண்பாரோ. அளவை பெருமான தரிசனம் எல்லாத்துக்கும் வார்த்தைக்கு பொருள் சொன்னா கதை போகாதுங்கிறதுனால கொஞ்சம் பொழிப்புறையாவே சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன். அளவை பெருமான தரிசிக்காதவங்களுக்கு முத்தி உண்டா? கிடையாதுங்கிறார் அகத்தியர். நீ என்ன பண்ணாலும் ஒரு தடவையா சொக்கரா தரிசனம் கிடைக்கல என்ன கிடையாது, முத்தி இல்லையா? அதில் குடங்கை நீரும் பச்சை நெடுவாருக்கு படங்கொள் பாம்பராவை கொடுப்பாராம் அவர் ஆலவாய் பெருமானார். ஒரு கையில் கொஞ்சம் தண்ணி அள்ளி அவருக்குன்னு விட்டிங்கன்னா, ஒரு பச்சை எடுத்து ஒரு சாத்தினீங்கன்னா உங்களை எந்திரன் ஆக்கிடுவார். அப்பேற்பட்ட கருணையுடைய வள்ளல் அப்படிங்கிறார் ஆலவாய் பெருமானை தொழிலாளர் புராணம் சொல்லுகிறது. கண்ணால் அறியாதார் வீட்டின்பம் காண்பரோ மன்னாதியாராறு நீத்தனி மாதவரே. 36 தத்துவத்தை நீக்கணவனா இருந்தாலும் அவன் சொக்கநாத தரிசனம் பண்ண என்ன கிடையாதுன்ட்டாரு, முக்தி கிடையாதுன்ட்டார். ஓ 36 தத்துவத்தை கட்டலாம். அதனால அஞ்சவியில் கூறுபட கேட்படி ஆலவாய் பஞ்சமுக சோதி பரணை போய் அர்ச்சித்து நெஞ்ச நகக்கண்டு நினையா வழி நினைந்து வஞ்சவினை வேகளைவான் வம்மின்கள் என்றானே. போயிட்டு எல்லாரும் சாமி தரிசனம் பண்ணுவாங்க. ஆயிரத்தி புறப்படுறா துப்புரா ஆட்டிட்டு உடனே யாத்திரை பண்ணணும்னா என்ன பண்ணணும், நல்லா நேரம் பார்க்கணும் சார். அப்புறம் யாத்திரை தானம்னு ஒன்று அதை பண்ணணும். சில தானங்கள்லாம் பண்ண வேண்டும், தர்மங்கள் சங்கல்பம் பண்ணி கொண்ட வேண்டும், இப்படிலாம் இருக்குது. அதெல்லாம் பண்ணுகிறார்கள். அப்படி தான் பண்ணணும். இந்த யாத்திரையை பண்ணணும். விநாயகர் பெருமான் முன்னாடி காசி யாத்திரை பண்ணாலே முதல்ல என்ன பண்ணணும், உப்பூர் வெயில் வந்த விநாயகருக்கு போகணும் தெரியுமா? உப்பூர் வெயில் வந்த விநாயகர் போய் தரிசனம் பண்ணிட்டு அப்புறமே ராமேஸ்வரம் போய் தரிசனம் பண்ணிட்டு ராமேஸ்வரம் தீர்த்து எடுத்துக்கிட்டு அங்கேருந்து காசிக்கு போயிட்டு காசிலேருந்து திரும்ப வந்து ராமேஸ்வரத்தில் அபிஷேகம் பண்ணணும். அப்படின்லாம் இருக்குது. அதில் முதல்ல விநாயகர் தரிசனம் அப்படி தான் சங்கல்பம் பண்ணி கொள்ள வேண்டும். அப்படிலாம் இருக்குது. யாத்திராதானம்னு சொல்லுவாங்க. ஆதித்யாதி நவகிரக பிரதிசித்தம் அப்படின்பார் குருக்கள் கையிலுடைய சங்கல்பம் பண்ணுவாங்க. யாத்திரைன்னா யாத்திரை பண்ணதுக்குரிய தானம். அந்த நேரத்தில் பிராமணர்களை கூப்பிட்டு தானம் பண்ணணும். அவங்க மகிழ்ச்சியோட கூட நவகிரகங்களை பிரித்து பண்ணணும். அதனால தான் கால தோஷம் எதுவும் ஏற்படக்கூடாது. அதனால் நல்ல ஓரை பார்க்கணும். உப்பூர் உப்பூர் எங்கே பட்டு முத்துப்பேட்டை பக்கம் தானே? எங்கே? ராமேஸ்வரம் பக்கத்தில். அதான் உப்பூர். வெயிலுந்த விநாயகர்னு பேர். கூரை கிடையாது. அப்படிங்கிறார். இப்படிலாம் இருக்குது. இது மாதிரி சங்கல்பம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஏன்னா சில நேரங்கள் நம்ம வெளில போனோம்னா திரும்பி வர முடியாது. அதை பற்றி நட்சத்திரம் சீதர நட்சத்திரங்கள் சொல்லுகிறது பஞ்சாங்கத்தில். ஞானசம்பந்தம் சொல்கிறார். அதை ஆசிரியர் நல்ல அவை நல்லங்கிறதுல அந்த நட்சத்திரத்தை சொல்லுகிறார். 9 நட்சத்திரம் என்பதற்கு நினைக்கிறேன். அதில் பரணி, கேட்டை, விசாகம், சுவாதி, கார்த்திகை இதெல்லாம் சீதர நட்சத்திரங்கள். அதனால் அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்கலாம் கெட்டவங்க அர்த்தம் கிடையாது. அந்த நட்சத்திர வேலை சில விஷயங்களுக்கு உதவாது. புதிய காரணம் தரக்கூடாது. சீதர நட்சத்திரங்களில் வாயில் படுத்துவர் தேரார், வழியடைச் சென்றார் மீளார், பாம்பின் வாயில் தேரை தானியினர்.
ஆயில் படுத்தோர் தேரார். அந்த நட்சத்திர நாளில் கீழே விழுந்தாங்க, படுக்கையில் போட்டாங்கன்னா திரும்ப மீட்சி கிடையாது அவங்களுக்கு. அதுதான் வழிநடை சென்றார் மீளார். அந்த நட்சத்திர வேலைகளில் புறப்பட்டாங்கன்னா வெளில எல்லாம் கிடையாது, திரும்ப கிடையாது இல்லை, திரும்ப வர மாட்டாங்க. பாம்பின் வாய் தேரே தானே என்னார், அதை எடுத்துக்கிட்டாரு ஞானசம்பந்த பெருமான். என்னையா நீங்கள் ஆசர் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவினார். 2வது பாட்டில் சொல்றாரு 9 நட்சத்திரம் இருந்தது, தீவிர நட்சத்திரங்களாக சொல்கிறாங்க சாமி. அதனால இவங்க நல்ல நேரம் பார்க்குறாங்க. மங்கள ஓரை வருதினத்தில் வானிழிந்த கங்கை படிந்து உலக நாயகனை கை தொழுது. நல்ல நாளில் வானத்திலேருந்து வந்ததா கங்கை நதியை அதில் நீராடி புங்கவர் முன் சங்கற்பம். இங்கேருந்து போகிறாங்க கங்கை ஆடுறதுக்கு எல்லாரும். கங்கை ஆடிலன் காவி ஆடிலியன் பொங்கு தன்கு குமரி துறை ஆடிலியன் எங்கும் ஈசன் எனாதவருக்கு இல்லைன்னார். கங்கையே நீராடுறாங்க, கையில இருக்கிறாங்க, ஆனால் எங்கே வராங்க பாருங்க, அதில் தான் தென் திசை அப்படின்னார். திசை அனைத்தும் புகழெல்லாம் தென் திசையே வென்றேற அப்படின்னு பெரிய புராணம். புங்கவர் முன் சங்கற்பம் செய்து, சங்கல்பம் மோபாத்து சமர்த்த ஸ்ரீ சயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரித்தம்னு சொல்கிறாங்களே கொடுக்கலாம், அதான் கையில் வச்சுக்கணும் சங்கல்பம். ஒரு சங்கல்ப பாட்டு தேவாரத்தில் இருக்குதுங்க, வகுப்பில் சொல்கிறோம் பாருங்க. வாயானை மனத்தானை மனத்துள் நின்ற கருத்தானை கருத்தறிந்து முடிப்பான் தன்னை. சங்கல்பம் பண்ணிக்கலாம் அந்த பாட்டை சொல்லி. மனத்துக்குள்ள என்ன நினைக்கணும் அது அவர் அறிந்து முடிப்பார். அந்த பாட்டில் அர்த்தத்துக்கு அதான் சங்கல்பங்கிறது. என்ன இது பண்ண போறேன் உன்னோட பிரித்திக்காக பண்ணுகின்ற என்ன பண்ணாலும் என்னது ஸ்ரீ பரமேஸ்வர பிரித்தியர்த்தம் கிருஷ்யாமின்னு முடிப்பாங்க. எனக்கு புரியுதுங்களா? கையில் கொஞ்சம் அக்ஷய வச்சு போடுறாங்க. அப்புறம் அணுக்கை, அதான் அணுச்சைன்னு அதில் இருக்குது. அணுக்கை பண்ணுறது. பூண்டு ஒழுகி அங்கவர் வாயாசி மொழி கேட்டு அகம் மகிழ்ந்த. அங்கவர் வாயாசின்னு ஆசீர்வாதம். அந்த நேரங்களுக்கு தானம் கொடுக்குறது, இதுக்கு யாத்திரா தானம்னு பேர். யாத்திரை புறப்படும் போது எப்படி பண்ணணுங்கிறத சொல்கிறாரு. இப்போ கோயிலெல்லாம் கடம் புறப்படாகும் போது யாத்திரை தானம் பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா? நம்ம சனியான பல்லாக்கில் புறப்படுறதுக்கு முன்னாடி யாத்திரை தானம் பண்ணுவாங்க. பட்டண பிரவேசம் போது பாருங்கள், குறுக்கெல்லாம் நிற்க வச்சு அந்தரெல்லாம் நிற்க வச்சு சங்கல்பம் பண்ணி ஆதித்யாதி நவகிரக பிரீத்தியர்த்தம் அப்படிம்பாங்க. அது நவகிரகத்தை பிரீத்தி பண்ணுறதுக்காக அது நேர காலத்தினால எதுவும் தோஷங்கள் வரக்கூடாது அப்படிங்கிறதாக சொல்கிறார்கள். தானங்கள் கொடுக்குறது யாத்திரா தானம்னு பேர். அந்தரகளை கொடுத்து வழி கொடுக்குறது. அதனால் யாராவது ஒரு ஊருக்கு வெளில போகும்போது யாராவது இந்த கேட்டாங்கன்னா கொடுத்துடணும், நல்ல காரியமாக நிறைவாகும். தானங்கள் யாத்திரா தானம் இதுக்கு பேர். ஐம்புலனும் கூடற் பெருமான் அடி ஒதுக்கி நம்மன் உரு 75 நாவாட கை கூப்பி. பிரயாத்திரை பண்ணும்போது என்ன பண்ணணும், இங்கேருந்து பஸ் ஏறிடணும், அங்கே போய் இறங்குற வரைக்கும் பஸ்ஸில் நல்லா சினிமா பாட்டு போட்டு விட்டு குத்தாட்டம் போட்டு அப்படி தானே போயிட்டு இருக்கலாம் தலையாத்திரை. போ வண்டி பஸ் வந்துருச்சு இல்லையா, போ பருவத்திற்கு போய் அப்படி போகக்கூடாதுங்கிறார். தலையாத்திரை எப்படி இருக்கணும், புறப்பட்டுல சாமி தரிசனம் பண்ற வரைக்குமே சிவசிந்தனையோட தான் இருக்கணுங்கிறார். ஐம்புலனும் கூடற் பெருமான் அடி ஒதுக்கி. ஐப்ப கோயிலுக்கு போறவங்கலாம் ஐப்ப தரிசனம் மேலே ஆன உடனே கீழே பம்பைக்கு வந்தோடனே மாலை கழிட்டு அங்கேயே ஆரம்பிச்சிடறான், அங்கேயே தொடங்கிடுறான். அங்கேயே இருக்கா, ரொம்ப வசதியா போய். அதனால நம் பண்புரு 75 நாவாட அரகரா சிவசிவா அரகரா சிவசிவா என்று பெருமானுடைய திருவைந்தெழுத்தை நாக்கில் ஆடும்படியாக கை கூப்பி தம் புனித சைவத்தே மேற்கொண்டு. எந்த தேர் மேலே ஏறி போறாங்க, தன்னுடைய சைவ புனித தவத்தேர், தவத்தையே தேரா கொண்டு வருகிறார்கள். என்ன ஒரு உண்மையை பாருங்க. அப்போ நம்மளும் யாத்திரை போகணும்னா நம்மகிட்ட என்ன இருக்கணும், அப்போ தவம் இருக்கணும். அப்போதான் யாத்திரை போக முடியும், இல்லைன்னா யாத்திரை போக முடியாது. மேற்கொண்டு உம்பர் வழி நடக்க. உம்பர்னா ஆகாச வழியாக இந்த இடத்துல இருக்கும். ககன மார்க்கமாக புறப்பட்டு வராங்க எல்லாரும். எங்கேருந்து வராங்க, கைலாசத்திலேருந்து புறப்பட்டு வருகிறார்கள். நடக்கருற்றார்கள் நற்றவரே. எப்படி வந்தாங்க எல்லாரும், கோலம் எப்படி இருக்கணும், பஸ்ஸில் ஏறும்போது என்ன பண்ணிக்கிறோம், நம்ம வெளில போகும்போது ஒரு ட்ராக் ஷூட் இருந்தால் போட்டுக்கிறோம், இல்லை நம்ம கம்ஃபர்டபுளான ட்ரெஸ் போட்டுக்கிறோம், இதில் தானே போட்டு போகிறோம். நான் இங்கேருந்து இங்கே வெளில இங்கே என்னையே பார்த்துருப்பீங்க, இங்கேருந்து போனோடனே கோலங்கள் எப்படி பாருங்கிறது.
ஆனால் தலையாத்திரைக்கு அப்படி பொருத்தம் இல்லைங்கிற. தலையாத்திரை போகும்போது திருவேடத்தில் தான் போகணுங்கிற. செய்ய சடையர் திருநீரு சன்னித்தமையரு தவனோற்றிலைத்தமேனியின் அருட்புறம்பும் துய்யர் அணி கண்டிகையர் தோளும் மருங்குடையர் ஐயர் தவத்துக்கு அணிகளம் போல் போதுவா. திருவிடம் தான் எல்லாம் அறிவிக்கப்பட்டது. திருநீர் உத்திராட்சதாரணியராக தோல் முதலான உடைகள் அணிந்து முனிவர்கள் இல்லையா அப்படி போறாங்க, அடி போறாங்க. அவங்க வானத்தில் போறாங்க சார், காத்துல எல்லாம் அடிக்க பிரச்சனை இல்லை. நம்ம போகும்போது கஷ்டம்தான் கொஞ்சம். அதனால ரொம்ப முடிஞ்ச அளவுக்கு நம்ம பின்பற்ற வேண்டியது இல்லை, ஓரளவுக்கு பின்பற்றிக்க வேண்டியதுதான் இதெல்லாம். ஏன்னா நம்ம அங்கே போயிட்டு தீட்சை பண்ணிட்டு அதாவது அன்சாலாம் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிக்க வேண்டியது. நம்ம இதில் போது எவ்வளோ கம்ஃபர்டபுள் ட்ரெயினில் உண்மையான கம்ஃபர்டபுள் அப்படி பண்ணிக்க வேண்டியது. ஏன்னா சில விஷயங்கள் ஆச்சாரம் ஒழுகும் பொழுது தான் திருவேடத்துக்கெல்லாம் மதிப்பு இருக்கணும், மதிப்போட இருக்கணும். திராட்சைதாரம் பண்ணி கொண்டு பார்த்துட்டு போக முடியாது, ட்ரெயினில் இருக்க முடியாது, அப்படி எல்லாம் பார்த்து கொண்டுதான். புண்ணியா தழைக்கும் தெய்வத்தலங்களும் புலன்கள் வென்றோர் அந்நியவனமும் தீர்த்த நதிகளும் தவத்தோர் நோர்க்கும் வண்ணமும் நோக்கி நோக்கி மலையமா முனிவன் காட்ட கண்ணினை கழிப்ப நோக்கி கைதொழிது இறைந்தி செல்வார். பிளைட்ல போயிட்டு இருக்கும்போது கீழே உள்ளதுன்னு தெரியுமா? ரொம்ப ஹைட்டா போட்ட தெரியாது, ஓரளவு ஹைட்ல போகும்போது தெரியும் இல்லையா? இப்போ இவங்க அகல மார்க்கமாக போறாங்க, மேல இருந்து கீழே போகும்போது எல்லா தலங்களும் தெரியுது இல்லையா? அப்போ அதோ பாரு சிதம்பரம், அதுதான் சிதம்பரம். அதோ பாருங்க திருவண்ணாமலை தெரியுது, இதோ பாருங்க திருவான்மூர் தெரியுது, இதோ மயிலாப்பூர் தெரியுது, ஏதோ கோகர்ணம், ஏதோ காசி அப்படின்னு அகத்தியர் காட்டிக்கிட்டே வராங்க. அதுதான் அந்த பெரிய நமிசாரண்யம். அதுதான் கங்கை யார் எப்படி ஓடுதா, யமுனை ஓடுதா, காவேரி ஓடுப்பார் அப்படின்லாம் காமிக்க காமிக்க கூட அந்த குழுக்கள் என்ன பண்றாங்க, கும்பிட்டு தொழுது இறைந்தி செல்வார் அப்படின்னார். அவர் முதல்ல காமிக்கிற தலம் என்ன? விருபாட்சம் என்கின்ற ஏமகூட பர்வதத்தை காமிக்கிற இமாச்சலத்தில் உள்ள தலத்தை காமிக்கிறார். இதுதான் ஏமகூட பர்வதம், அட்ட பர்வதங்கள்ல ஒண்ணு. சீறு கொள் இலங்கை வேந்தை செகுத்திடராமன் பூசித்து ஆரணி விரூபக்கண்ணன் அருள் பெரு தலம் இது. ராமனாலே வழிபடப்பட்ட ருபாக்ஷம் என்கின்ற கஷேத்திரம் இதுதான் என்று மேலது காண்பிக்கிறார். கும்பர் அப்படி மூவ் ஆகிட்டே இருக்காங்க, காட்சி எப்படி போகுது, வேகமா மூவ் ஆகிட்டு இருக்காங்க. வரும்பொழுது என்ன வருது, கீழே ருபாக்ஷங்கிற அந்த யமகூட பர்வதம் தெரிகிறது, அதை காமிச்சார். இதுதான் ராமன் புசித்த யமகூடம் என்கிற ருபாக்ஷம் என்கின்ற கஷேத்திரம், அது காமிச்சார். எல்லாரும் பண்றேன் ருபாக்ஷத்தில் அமைந்த பெருமானே போற்றி போற்றிட்டாங்க. இங்க இருந்து மேல இருந்து அடுத்து வருது, ஏறி வீழ்ந்து இறந்தோர் முன்னம் எண்ணிய எண்ணியாங்கே மாறிய பிறப்பின்னல் மலை இது காண்பின் காண்பின். அதோ தெரியுது பாருங்க, இதான் தீபற்பத மலை, செல்லல் அறிவுரிய தீபற்பத மலையை சுந்தரமூர்த்தி சுவாமி. இந்த தீபற்பதங்கிறது என்ன சொல்றோம், ஸ்ரீசைலம் வரும். இந்த ஸ்ரீசைல மலை மேலே யாரி மேலே ஏறி யாரு கீழே விழுந்து இறக்குறார்களோ அவர்களுக்கு அதோடு பிறவி முடிகிறது. அதற்கு பிறகு அவர்களுக்கு பிறவியே கிடையாது, முக்தி நேரடியாக உண்டு என்ற பெருமை உடையதாகி அந்த தீபற்பத மலையை பாருங்கள் காமிக்கும். திருப்பற்பத மலைக்கு இப்படி பெருமை இருக்குன்னு தெரியுது. தீயில் வீழ்கிறேன் தின்வாரை உருள்கிறேன் சொல்றாங்க. தற்கொலைக்கு தற்கொலையாச்சு, புத்திக்கு புத்தியாச்சு. வட்டி வச்சுட்டு போடுமா, மனித பிறவியும் வேண்டுவதே மாண்டத்தை வைத்தது நமக்கு இது ஒரு பிறவி பதிந்திருக்கேன். தற்கொலை செய்து கொள்வது சாமி பக்திக்காக அப்போ கூட நோக்கம் இருப்படாது. நமக்கு தீயில் வீழ்கிறேன் தின்வாரை உருள்களேன் சாப்பிடாதான், தின்வாரை உருள் மலையிலேருந்து உருண்டி உழலை, அப்படி உழக்கூட அடியார்கள் உனக்கு இருக்கிறாங்க, அவர்கள் நிற்க எனக்கு அருள் பண்ணாயே அப்படி முடியாது காட்டுறேன். இது இருக்கு. இதுமாதிரி கருமாரி பாய்ச்சல்னு ஒன்று உண்டு காஞ்சிபுரத்தில். அம்பாளுக்காக கற்பிணி பெண்கள் அப்படி தானே கொடுத்துப்பாங்க. அம்பாளியா கரிமாத கற்பணி கோபுரத்து மலை ஏறி தலைக்கிழக்கே விழுந்து உயிர் விடுவதற்கு பேர் கருமாரி பாய்ச்சல்னு பேர். இது காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கம். இது கண்டபுராணம் காட்டுகிறது. அம்பாளுக்காக அப்படி நேர்த்திகரம் பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் இருக்கு, அப்படி பார்க்கிறோம். நம்ம சொன்னோன்னே அங்கே எப்போ செய்ய போகிறோம் அதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க.
கேட்குறாங்க தெரியல. ஏறி வீழ்ந்திறந்தோர் முன்னம் எண்ணிய வெண்ணியாங்கே மனதில் என்ன நினைச்சாங்களோ அது அப்படியே நடக்குமா அவங்களுக்கு. அப்படிப்பட்ட பிறவி கிடைக்கும் அப்படிங்கிறார். அடுத்த அதில் இருந்தோம்னா மாறிய பிறப்பின் நல்கும் மலையிரு காண்பின் காண்பின் முத்தி நினைச்சு கொடுத்தீங்கன்னா முத்தி, நல்ல வீடு வேணும்னு நினைச்சு கீழே விழுந்தீங்கன்னா நல்ல வீடு அடுத்த பிறவியில் கிடைச்சிடும். சுரபினில் செவியில் இலிங்க சுடர் உருவாகினான் இரவில் நீல் திருத்தேர் மன்றல் நடக்கும் ஊரி ஊர். கோகரணத்தை காமிக்கிறார் மேல இருந்து. கோ கரணம்னா கோனா பசு, கர்ணம்னா காதுன்னு அர்த்தம். ராவணனுக்காக ராவணன் ஆம்பளைங்க வாங்கிட்டு வந்தார் சாமியில இருந்து. அது இலங்கைக்கு போனுச்சுன்னா சிவபக்தி பூஜை பலன் நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும். அதனால பூஜை இலங்கைக்கு போக தடுக்கணும்னு சொல்லி விநாயகப் பெருமானைய மூலமாக ஒரு சின்ன திருவிழாடல் பண்ணி அவர் அங்கேயே சாபதம் பண்ணிடுவாங்க. சின்ன மூர்த்தி தான், கொட்டப்பாக்கால தான் இருப்பார். கையை விரல உள்ள விட்டு பார்த்தா தான் தெரியும், சின்னதாக தான் இருப்பார் அந்த கோகர்ண மூர்த்தி. அவர் எடுக்கும் பொழுது பசுவினுடைய காதை மடக்கி பார்த்தீங்கன்னா எப்படி மடங்கும் அந்த மாதிரி மடங்கினாராம். கோ பசு, கர்ணம்னா காது, கோ கர்ணம்னா இதில் நல்லா சேர்த்துறதுக்கு பேர் வரல சிட்டிக்கிடுச்சு கோகர்ணம்னு பேர். அதான் சொன்னாங்க. சுரபி நீல் செவியில், சுரபினா பசு, நீல் செவியில் லிங்க சுடர் உருவாகினான் தன் இரவினில் திருத்தேர் மன்றல் நடக்கும் ஊர் இவ்வூர். இரவுல தேர் விடக்கூடிய தேர் திருவிழா நடக்கக்கூடிய கஷேத்திரம் அப்படிதான் நடக்குதா தெரியல, தொழிலாளர் பலன் சொல்லியிருக்கிறாங்க. கோகர்ணம் துளுநாட்டு கஷேத்திரம் மகாராஷ்டிரத்துக்கு மேல இருக்கு. மங்களூரா? மங்களூர். வானத்துல இருந்து காமிக்கிறாங்க, எல்லாம் தெரியும். காமிக்கிறோம் அதை விட்டு காமிச்சு போயிடலாம். அப்படின்னா ரூட் வழியாக போயிட்டு இருக்கோம். இங்கே போகும்போதே மரத்தை வளர்ந்தான இப்போ டக்குனு கோவரணும் அப்படியே இங்கே எப்படி இங்கே எப்படின்னு போயிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. நல்லா கேட்குறீங்க கேள்விதான். அடுத்தது காமிக்கிறார். கோகர்ணத்துக்கு அடுத்து நேரம் கேரளாவுக்கு வந்துட்டார். உறவு நீர் கரைத்தேன் மாதத்து உயர்ந்த கார்த்திகையில் தேரூர்ந்து அரவு நீர்ச்சடையான் வேள்வி நடக்கும் ஊர் அவ்வோர் காண்மின். விருச்சகம் கார்த்திகை மாதத்துல திருவிழா நடக்கக்கூடிய கஷேத்திரம் வஞ்சைக்கிழமை அதுதான் பாருங்கன்னு காமிக்கிறார். திருவஞ்சைக்கிழமை காமிக்கிறார். விருச்சக மாதத்துல திருவிழா நடக்குதாங்க. உறவு நீர் கரைத்தேன் தேல் மாதத்து உயர்ந்த கார்த்திகை அப்படின்னா தேல் மாதம் என்னது? விருச்சக மாதம். விருச்சக மாதம் என்ன மாதம்? கார்த்திகை. துலா அடுத்து விருச்சகம் தானே. துலா நட்சத்திரம், துலா ராசிக்கு அடுத்து நட்சத்திரம் என்ன? விருச்சராசி. விருச்சக துலா மாதம் ஐப்பசி, ஐப்பசி அடுத்தது கார்த்திகை. உறவு நீர்க்கரை, நீர்க்கரை கடலோட கரையில இருக்கு கொடுங்கோளூர் பக்கத்துல. தேல் மாதத்து கார்த்திகை, அப்போ கார்த்திகை மாசத்தோட கார்த்திகை அண்ணாமலையார் தீபத்தன்னைக்கு அர்த்தம். ஆமா தானே. தேரூர்ந்து அரபு நீர் சடையான் வேள்வி நடக்கும் ஊர் ஊர் அப்படின்னு சொல்லி அந்த கஜக்காலத்தை அடையாளப்படுத்துறார். கார்த்திகைக்கு கார்த்திகை திருவிழா நடக்கிற ஊர் அதுதான். இது அண்ணாமலை எடுத்துக்கூடாதா? அண்ணாமலை எடுத்துக்கலாம் இல்லையா? திருவண்ணாமலை தானா? திருவண்ணாமலையில கார்த்திகை என்னைக்கு தேர் நடக்குது? கார்த்திகை காலத்தினைக்கு தீப உற்சவம் தான் நடக்கும். அதுல இருந்து வந்து 7ஆம் திருநாள் தேர். இது அஜக்காலத்தை குறிக்கும். பிற்பையில் தடக்கை வேடன் வென்ற உன் பாகம் பார்த்தோன் பொற்புரு கிரீது. கிரினா மலை. என்ன மலை? பிற்பையில் தடக்கை வேடன் இல்ல வைத்திருக்கக்கூடிய வேடன் மென்ற ஊன், அவர் மென்ற அந்த ஊனை பாகம் பார்த்தோன் டேஸ்ட் பண்ணி பார்த்த சாமி. பொற்புருகிரி இது காலத்தை காத்து திரும்ப மேலே விட்டாங்க இல்லையா? ஆந்திராவிலேருந்து கேரளா வந்து இது கேரளாலேருந்து மேலே போயிருக்கிறாங்க சொல்லுவாங்க. பறந்து பறந்து பார்க்குறாங்கன்னு வச்சுக்கிட்டே தான்.
எந்த காமிக்கிறார் இந்த காலத்துலனே தெரியல. அப்போ புழைபட இடத்தால் நீட்டி அற்புதன் காளி தோற்க ஆடியது இது. சாமி ஒரு காலத்துல காளியோட வாதம் பண்ணி தன்னுடைய இடது காலத்தை ஆகாசத்தை நோக்கி தூக்குனார். ஆகாசம் பொத்துக்கிச்சு அப்படின்னா என்ன தலாது? திரு ஆலங்காடு என்று காட்டுது. அதான் ஆலங்காடு. புழைவடனா புழைனா ஓட்டை. புழைபட இடத்தால் நீட்டி இடது கால நீட்டி அற்புதன் காளி தோற்க ஆடியது இது. திருஆலங்காடு தென் திசையில் இடுவாள் பழனமூதூர் பெரிய புராணம் சொல்லுகிறது. மானீழல் கற்புடை ஒருத்தினோர்க்கும் பிலம் இது காண்மின் காண்மின். அதான் காஞ்சிபுரம் பாருங்கன்னு காமிக்கிறார். மானீழல் மாமரத்துக்கு கீழே கற்புடை ஒருத்தி அம்பாள் நோர்க்கும் பிலம். பிலம் பிலம்னா என்ன? பிலம்னா பாதாள பொந்துன்னு அர்த்தம். பிலம்னா பொந்து, கீழே இருக்கக்கூடிய பாதாளத்தை நோக்கி போகக்கூடிய பொந்து. அந்த பிளத்தில் ஒரு பாம்பு இருந்துச்சு, வாசிக்கிற பாம்பு இருந்துச்சு. அம்பாள் சாமியை பூஜை பண்ண வரும்பொழுது அந்த பாம்பு பெருமாட்டி நான் இருக்கக்கூடிய இந்த பிளத்தில் நீங்கள் தங்கி வாசம் பண்ண வேணும் இன்னும் விண்ணப்பம் பண்ணிங்க. அதனால அம்பாள் அங்கே தங்கியிருக்கா. அந்த பிளத்துக்குள்ளே தான் இருக்கா காமாட்சி. இது பிளம் எங்கே இருக்குன்னா அம்பாளோட சன்னதியில் முன்னாடி இருக்கு. காமாட்சி படத்தை பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு சின்ன ஒரு குண்டை மாதிரி பண்ணிருக்காங்க மாதிரி. அந்த பழம் அது, அந்த பழம் தான் அது. பிலாகாசம்னு அதுக்கு பேர். அதில் தான் அம்பாள் தூக்கமாக இருக்கா. பிலாகாசம்னு பேர். அதில் அம்பாள் இருக்கா. உருவத்திலலாம் சீச்சக்கரெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. சீச்சக்கரெல்லாம் பின்னாடி வந்த திருப்பங்கள் தான். அது சீச்சக்கரெல்லாம் பின்னாடி வந்து தாக்கத்தினுடைய தாக்கத்தினால வந்து பிலாகாசம் தான் அது. பிலம் இருக்கு அங்கே அம்பாளுடைய சன்னதியில் திசைமயக்கம் உண்டாகும். அதெல்லாம் பெரிய புராணம் சொல்லுகிறது. சமாச்சாரம் சன்னதிக்குள்ள போனீங்கன்னா எது கிழக்கு எது மேற்கு எது வடக்கு எது இருக்குன்னு தெரியாதுங்கிறாங்க. திசைமயக்கம் உற்பத்தி ஆகும். பெரிய புராணம் சொல்லுகிறது. காஞ்சி புராணத்தில் விமீதப்படுற ஒரு பகுதி வருது. அதெல்லாம் 40 மாதம் சொல்லுவாங்க. அம்பாளுடைய சன்னதியில் இருந்து கொண்டு தான் அந்த அம்பாள் அந்த பிலாகாசத்தில் இருக்கும்போது தான் அம்பாளுடைய யோகினி டாகினி அந்த தோழிமார்கள்லாம் சேர்ந்து சிவபூசைக்குரிய பொருட்களை எல்லாம் தயார் பண்ணுவாங்க. அப்போ அம்பாள் சிவபூசை தயாராக இருக்கான்னு கேட்ட உடனே அம்பாள் வந்து பூஜை பண்ணுவா அப்படிங்கிறத காஞ்சிபுரம் ரொம்ப அழகாக காமிப்பார். 1000 குடம் பால், 1000 குடம் தேன், 1000 காடம் தண்ணீர் பன்னீர் ஊற்றி ஊற்றி அப்பால் அபிஷேகம் பண்ணுகின்றார். அது காஞ்சிபுரத்தை ரசிக்கலாம். அப்படி காட்டுவாரா அவர் அப்பாலை பூஜை, அப்பால் சாமி பூஜை பண்ணுறது. அப்பாளுக்காக 2 தீர்த்தம், அந்த 2 பொண்ணுங்களை பெண்களாலே அமைக்கப்பட்டிருக்கும். இந்த பேர் நினைவு வர மாட்டேது. ஒரு தீர்த்தம் சாமியை அபிஷேகம் பண்ணுறதுக்கு, இன்னொரு தீர்த்தம் அம்பாள் நீராடுவதற்காக. 2 தீர்த்தம் பண்ணிருக்கு. அந்த பெண்கள், இந்த யோகினி பெண்கள் உற்பத்தி பண்ணதுனால அந்த பெண்களுடைய பெயர்லேயே அது அறிவிக்கப்பட்டது. ஞாபகம் இன்னைக்கு வகுப்பு பிடிச்சி ஞாபகப்படுத்தி எடுத்து போடுறேன். அது என்ன தீர்த்தங்கள்ங்கிறது பகுதி எடுத்து போடுறேன். கற்புடை ஒருத்தினோர்க்கும் பிலம் இது காண்மின் காண்மின். திருமருமார்பன் காவல் செயல் பெற அரணை பூசித்து திருகரம் முகிழ்த்து நேர் நின்ற எத்திடும் இதுவாம் எத்து இடம் இதுவாம் அப்படி பார்க்கணும். அது மார்பேர். திருமால் பூசித்து காவல் தொழில் பெற்ற தலம்னு சொல்லுகின்றார். திருமருமார்பன் அது யாரு? ஸ்ரீவக்ஷம்னு பேர். அது ஸ்ரீவக்ஷம்னா என்ன? ஸ்ரீவக்ஷம்ங்கிறது திருமால் மார்பில் இருக்கக்கூடிய மரு, திருமருன்னு பேர். ஸ்ரீவக்ஷம்னு பேர். திருமருமார்பன் காவல் செயல் பெற அரணை பூசித்து இருகரம் முகிழ்த்து நேர் நின்று எத்திட. திருமால் பேர்ல சாமி சன்னதிக்கு நேராக திருமால் இருப்பார், கும்பிட்ட குடத்தோட வெளிப்பட்ட. அதனால திருமால் பேருனே பேர். அதான் நேர் நின்று எத்திடம் இதுவாம் ஒத்தின் உறைவரம் பகன்ற. கூட போறதுல பிடிச்சிட்டு பண்ண பாக்குறீங்களா? ஒரு மணி நேரம் இருக்கு, அதுக்குள்ள போட்டு போயிடுறேன். அறுவரையறவோர்க்கு போது வித்திடம் அதனை காண்மின். அதுதான் திருவோத்தூர்னார். வேதத்தை அந்த தேவர்களுக்கெல்லாம் ஓதி கொடுத்த இடம் அதுதான் ஓத்தூர்னு பேர் இல்லையா? ஓத்தூர்மையே ஒளிமழு வாழங்கை ஓத்து அருளுதெல்லாம் ஓதி கொடுக்கறதுன்னு அர்த்தம். ஓத்துனா வேதம்,
செய்யாறு. செய்யாறு பக்கத்தில் என்ன ஊர் இருக்கு? அடுத்த பாட்டு அவருக்கு ஆடாது. மற்ற தேர்தலுக்கெல்லாம் ஒரே பாட்டிலே 2 3 தடவை சொன்னார். மட்டும் ஒரே பாட்டு திருவண்ணாமலை. அடிமுடி விளங்கும் புள்ளும் அளந்திடா தண்டம், அடிமுடி விளங்கும் புள்ளும் அளந்திடாது அண்டங்கீண்டு நெடுகிய நெருப்பு. நெருப்பான் என்னார்? அண்டத்தை கீண்டு துளைச்சிக்கிட்டார் சாமி. விலங்கும் புல்லும், கீழே பன்றியா போன அந்த விலங்கும், மேல பறவையா போன அந்த விலங்கும். நின்ற நிலை இது முன்வாய்க்கு அங்க வடிவெடுத்து திருவர் நோக்கும் மலை இது தான் அந்த மலை. 2 பேர் வேண்டதுக்கு பிறகு மலையா சாமி என்னாரே அதோ தெரிஞ்சு பாருதான் அந்த திருவண்ணாமலைன்னு காண்பிச்சா. பார்த்துக்குங்க, கண்டத்துல போட்டுக்குங்க. பல்வேறு ஊழி, இது எவ்வளவு நாளா இருக்கு தெரியுமா இந்த மலை? பல்வேறு ஊழி இடையுற முன்னும் பின்னும் இருக்கும் இக்குன்றை காண்பின். இந்த மலையை பார், இது எத்தனை காலமா இருக்குன்னு யாராலும் சொல்ல முடியாது. எத்தனை ஊழி வந்தாலும் உலகம் அழியும், ஆனா இந்த குன்று அழியாது அப்படிங்கிறார். நினைத்த தொழுவார் பாவம் தீர்க்கும் நிமலரும் உரை கோயில். நான் ஞானம் நினைச்சாலும் திருவண்ணாமலைக்கு போறேன்னு நீங்க இப்படி ஏன் முத்தியா புறாம சொல்லுதுங்க. திருவண்ணாமலைக்கு போறேன்னு ஏந்திரிச்சா உங்களுக்கு புத்தி கொடுத்தாங்க. அப்பேற்பட்ட அனுகிரகர் நினைத்து தொழுவார் பாவம் தீர்க்கும் நிமலர் என்று காட்டுகிறார். அப்பேற்பட்ட கருணாசாகரம் ஞான சபோதனரை வாவென்று அழைக்கும் அண்ணாமலைன்னு காட்டுகிறார். அனுபவிக்கணும் இந்த வருமானம், போதான் அனுபவிக்கணும், இங்க இருந்து அனுபவிக்க முடியாது. நினைச்சா முத்தி கொடுத்துருவார். ஆனா அவருடைய பிரபாவத்தை அங்க போய் அனுபவிச்சாதான் கிடைக்கும். அந்த மலையை பார்த்தாதான் தெரியும் அதோடைய பெருமை என்னங்கிறது. அடுத்தது அண்ணாமலையிலேருந்து திருக்கோவிலுக்கு வராங்க. அவுணரில் கல்வனான அந்த கற்காய்ந்து, அந்தகாசுரனை வதம் பண்ண இடம்னு அர்த்தம். அவுணரில் கல்வனான அந்த கற்காய்ந்து 3 புவனமும் கவலை தீர்த்த புண்ணியன் புறம் கீதாகும். அந்தகாசுரம் எங்க நடந்துச்சு? திருக்கோவிலூர் வீரட்டம். அது சொல்லுகின்றார். தவளரும் புறங்கள் 3 ஆமா தழல் நுதல் திருக்கண் சாத்தி. திரிபுரத்துல சாமி என்ன பண்ணாரா? எரிச்சாரா? திருக்கண் சாத்தி திருக்கண் சாத்துறாரா? தவளரும் புறங்கள் 3 தழல் நுதல் திருக்கண் சாத்தி. நெருப்பு கண்ணால பார்த்தாரா சாமி? பவம் அருமூவர் அன்பில் பட்டவன் பதியை காண்மின். ஒரு ஊரையே இருக்கிறார் சார், ஊரே எரிஞ்சு போகுது, உள்ள இருக்கிற ஒருத்த மட்டும் எரியாம இருக்கான், எப்படி சார் சாத்தியம் அப்படிங்கிறார். புவார் மலர் கொண்டு அடியார் தொழுவார் புகழ்வார் வானோர்கள் மூவார் பூரங்கள் எரித்தன்று மூவர்க்கு அருள் செய்தான். மூவார் பூரங்கள் எரித்தன்று மூவர்க்கு அருள் செய்தான். சுனிலன், சுதமதி, சுதகீர்த்தி என்று சொல்லக்கூடிய 3 பேர். இந்த 3 பேரையும் உள்ள சிவபூஜை விடாம இருந்தா 3 பேரையும் எரிக்காம விட்டார் சாமி. அதான் சொல்றார், அந்த அன்பில இவர் பட்டாராம். புறம் இவரால பட்டது, இவர் எதில் பட்டாரு? அந்த அன்பில் பட்டார். பவமறு பூவர் அன்பில் பட்டவன் பதியை காண்பின். திரிபுரசம்ஹாரம் நடந்ததெல்லாம் என்னது? திரிபுரசம்ஹாரம். திரிபுரசம்ஹாரம் சாமி எந்த இடத்துல செஞ்சார்? அதிகை வீரட்டான். அதிகட்டான் சாமி திரிபுர வீரட்டான். திரிபுரசம்ஹாரம் சாமி அங்கே தான் இருக்கார் இல்லையா? கங்கை சாயில் கங்கை எனும் திருக்கடிலம் விடுது அந்த நதியை. நலமார் கடில புனலும் உடையார் ஒருவர் தமர் நாம் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை. அப்பர் சாமி காமிக்கிறேன். அப்பர் சாமிக்கு ரொம்ப பிரியமான கஷேத்திரம், அப்பர் சாமி ஆட்கொண்ட கஷேத்திரம் அது. அப்பர் சாமியுடைய கரம் எல்லா இடத்துலையும் பட்டிருக்கு அந்த இடத்துல. விழவாரம் பண்ணிருக்காரு. இதனால அந்த கஷேத்திரத்துக்குள்ள நான் கால் வைத்து நடக்க மாட்டேன்னு சிந்தம் சாமி ஒதுங்கி நின்றாங்க. அப்பேற்பட்ட கஷேத்திரம் அது. சாமி அறியாத உலகத்தில் இருக்க முடியுமா? யாரும் கிடையாதுன்னு அழுகுறாரு சிந்தம் சாமி. நம்மை அறிந்திலையோ அப்படின்ட்டு விட்டார். முதல்ல யார் நம்ம என்ன தெரியா கால் வைக்க முடியும்? அதெல்லாம் கால வச்ச போது தெரியாது. நானும் ஒன்று தெரியலையா? நம்மை அறிந்திலையோ
இப்போ மறைஞ்சார் சாமி அழுகுறார். அம்மானை அறியாத சாதியாரூளரே அம்மாந்தன் அடி கொண்டன் முடிமேல் வைத்திடும் என்னோ ஆசையால் வாழ்கின்ற அறிவு இல்லா நாயேன் எம்மானை அறிகெடில வடநீரட்டானத்து குறைவான இறை போதும் இகழ்வன் போல் யானே. கொஞ்ச நேரத்தை திட்டனே, என் சாமி வந்தப்போ நான் கண்டுக்காம விட்டனே, அவர் திருவடி வந்து என் சிரத்தில் எப்போ உப்பாருன்னு காத்து அந்த நேரத்தில் வச்ச பொழுது அனுபவிக்காமல் போயிட்டனே அப்படிலாம் வருத்தப்படுறாரு சாமி. அந்த கஷேத்திரம் திருதிய விரட்டானம் அப்படிங்கிறார். அதை பாருங்க, திருதிய விரட்டானத்தை பாருங்கன்னு காமிச்சார். அகத்திய முனிவர் காமிக்கிறார். அடுத்தது யாரும் எங்க வராங்க? சிதம்பரத்தை வந்தாச்சு. என்ன ஆடுது அங்க? சத்திய ஞானம் ஆனந்த தத்துவம் அசைவற்று ஆடும். நீ எதுக்கு வெயிட் பண்ணிருக்கேன்னு தெரியும். சத்திய ஞானானந்த தத்துவம் அசைவற்று ஆடும் நித்திய பரமானந்த நிறையருள் மன்றம் இது. இதான் நடராஜ ஆடக்கூடிய பஞ்சகிருத்திய பரமானந்த தாண்டவம் நிகழக்கூடிய இடம் தான். அதான் சிதம்பரத்தில் சிதம்பரம் அப்படின்னு காமிக்கிறார். என்ன உள்ள ஆடுது? சத்திய ஞானம். நெய்கண்டா நெய் ஆடுதுன்னு அர்த்தம். சத்திய ஞானானந்த தத்துவம் அசைவற்று ஆடும் நித்திய பரமானந்த தரிசிக்க முக்தி தரும் தன்னேரில்லாத தனிப்பெரும் அருட்தலம் சிதம்பரம். தரிசிக்க வாய்த்தது நந்தமக்கு இதோர் பிறவி மதித்திடுவின் அண்ணன். இந்த பிறவி மனித பிறவி மனித பிறவியும் வேண்டுவதையும் மாநிலத்தேன்னு நடராஜர். இந்த கோயிலுடைய பெருமை என்ன தெரியுமா? தில்லை இருக்கிற திசையை கைதொழுதாலும் தில்லை வட்டம் திசை கைதொழ வினை ஒல்லை வட்டம் கடந்து ஓடுதல் உண்மையே அப்படின்னு தில்லை அப்படிப்பட்ட பெருமை. அதோட பொய்ப்பிறவி பிணியோட்டும் திருவீதினார். வீதிக்கோட பெருமை அப்படி காமிக்கப்படுது. வீதிக்கு அவ்வளவு பெருமையா. பொய்ப்பிறவி பிணியோட்டும் திருவீதி புரண்டு வளங்குண்டார். அப்ப காமிக்க குருநமச்சிவாயர் வருகின்றார். திருவண்ணாமலையிலிருந்து புறப்பட்டு பூனகிரி தாண்டி வரும் பொழுது பூனகிரி ஆறு ஒன்று இருக்கு. அந்த ஆற்று தாண்டும் பொழுது கோபுரம் நாளும் தரிசனம் பார்க்கும். பூனகிரியிலேருந்து நீங்கள் கோபுரத்தினாலும் பார்த்துட்டே வரலாம். அது பார்த்தனே பாடுறார். கோபுரங்கள் நான்கினையும் கண்ட அளவில் என் வினையெல்லாம் தீபரந்த பஞ்சாக போகுதேன். இந்த கோபுர நாளத்தையுமே பார்த்த உடனே எனக்கு என் வினையெல்லாம் தீரப்பட்ட பஞ்சு போல போகுதே. நூபுரங்கள் அசைக்க ஆடுகின்ற அம்பளவா உன்னை தரிசித்தோருக்கு ஏது பலன்? சாமி உன்னை தரிசிக்கிறதுனால என் வினை போவோம் நான் வந்தேன்னா ஓ கோபுரத்தை பார்த்த உடனே என் வினையெல்லாம் போயிட்டு உன்னை தரிசித்த பிறகு நீ என்னத்தெல்லாம் கொடுக்க போறேன் எனக்கு தெரியல அப்படிங்கிறார் குருநமச்சிவாயர். அப்பேற்பட்ட பெருமையுடைய பதியாக இருக்கிற இந்த நடராஜாவுடைய சபை விழிக்கிறது. அப்புறம் சாமி எங்க போய் பாடுறார்? இங்க போனோடனே பதுக்கிட்டு நிற்கிறார். பக்தனாய் பாட மாட்டேன் பரமனே பரமயோகி. எல்லா கஷேத்திரத்தில் லிங்கமூர்த்தியா இருக்கிற நீ இங்கேதான் திருவடியை காண்பித்துக் கொண்டு ஆடுகின்றாய் என்று சொல்கிறார்கள். அந்த ஆட்டத்தை பக்கத்தை நான் வந்தேன். என்னை நீ இகழ வேண்டாம் முத்தனை முதல்வா தில்லை அம்பலத்து ஆடுகின்ற அத்தா உன் ஆடல் காண்பான் அடியனே என்பந்தவா அப்படின்னு காட்டுகின்றார். அந்த பெருமானுடைய பெருமையை காண்பிக்கிறார். முத்தியங்கு உதித்தோரைதும் பதியது முதல் நூன் நான்கும் பத்தியிற் பூசித்தேத்தும் பதியது ஆகும் என்று சொல்லுகின்றார். அடுத்த ஒரு காமிச்சார். நித்திய பரமானந்த நிறை அருள் மன்றம் இது முத்தியங்கு உதித்தோர் எய்தும். அந்த ஊர்ல பிறந்தாலே முத்தி அப்படிங்கிற சேத்திரத்துக்கு காண்பிக்கிறோம். முத்தியங்கு உதித்தோரை பதியது வேதம் நான்கும் ஏற்றக்கூடிய சேத்திரமாக இருக்கக்கூடிய திருவாரூரை பாருன்னு காண்பிக்கிறார். பத்தியிற் பூசி தேத்தும் பதி இது ஆகும் பார்மின் சொன்ன நாட்டிடை தொன்மையில் மிக்கது மண்ணு மாமலார் வழிபட்டு விந்ததுன்னு திருமகளாலே பூசிக்கப்பட்ட சேத்திரம் என்று காண்பிக்கிறார். ஞானசம்பந்த பெருமானார் எல்லா சேத்திரத்துக்குள்ளேயும் நுழையும் பொழுது பாடுறதை பார்க்குறோம். நுழைஞ்சிட்டு வெளில வரும்பொழுது நின்று கொண்டு அழுது பாடிய சேத்திரமாக திருவாரூர் ஒன்று மட்டும் தான் இருக்கு. அடியில் 10 வரைக்கும் வேற எங்கேயுமே இல்லை. திருவாரூர் பிரிய மனமின்றி அழுது பாடுகின்றார். பவனமாய் சோடையாய் ஆரம்பிச்சா பாடுறது. பவனமாய் சோடையாய் நாவழா பஞ்சு போய் சட்ட உண்டு சிவனதா தன்னிடா பேதை மார்போல் எனி எல்கினாயே கவனமாய் பாய்ந்திடும் ஏருடை
ஈசன் காலகண்டன் அவனது அரூர் தொழுது உய்யலாம் ஐயல் கொண்டல் நெஞ்சே. பயப்படாத பயப்படாத, மரணம் வரப்போதுன்னு பயப்படுறியா? இந்த திருவாரூரை தொழுது உய்யலாம் அப்படின்னு திருவாரூர் நோக்கி தொழுது மலரிட்டு வணங்குகின்றார். போகும்போது வெளில வரும்பொழுது திருவாரூருக்கு வெளியில வரும்போது பதிகமானது வேற எந்த கஷேத்திரத்துமே கிடையாது. மதுரைக்கு இல்லை, சிதம்பரத்துக்கு கிடையாது, எந்த கஷேத்திரத்துமே கிடையாது. வெளியில பிரிவஞ்சி பாடுற பதிகத்தை திருவாரூரில் தான் பார்க்கின்றோம். திருவாரூரோட பெருமை அப்பர் சாமி மூலமாக அறிந்து கொள்கிறார் ஞானசம்பந்தர். அப்பர் சாமி தான் காமிச்சு கொடுக்குறார். அப்பர் சாமி அப்பறை இங்கு அணைய பெரும் பேரருள் உடையோம் அந்த ஆரூர் எப்பரிசால் தொழுது உய்ந்தது அப்படின்னு கேட்டபொழுது அவர் திருவாரூர் நிகழ்ச்சல் உதைப்பார்னு காண்பிக்கிறார். அப்பேற்பட்ட பெருமானார் இருந்தாடு மழகராக சாமி அங்கே அருள் பண்ணி கொண்டிருக்கிறார். அதனால அடியார் வழிபாடு தான் அந்த கஷேத்திரத்தை நம்ம அடையறதுக்குரிய ஒரே தகுதி, வேற எந்த எதுவுமே கிடையாது உள்ள போறதுக்கு. அதனால தான் மூவர் முதலிகளுமே சாமி அடைவதற்கு எனக்கு தகுதி உண்டா என்று கேட்டுக்கொண்டே செல்கின்றார்கள்னு பார்க்கிறோம். அப்பர் சாமி தொண்டருக்கு தொண்டராம் புண்ணியம் உண்டு போலோ என்று கேட்டுக்கிட்டே உள்ள போறாங்க. சுந்தரமூர்த்தி அவர் என்னையும் ஆழ்வாரோ கேளீர் என்று கேட்டுக்கொண்டு சுந்தரமூர்த்தி சாமி ஃப்ரெண்டு அவர் எம்மையும் ஆழ்வாரோ கேளீர். சாமி கிட்ட போய் கேட்கிறார், என்ன எல்லாம் திட்டுறாங்க சாமி, அந்த உள்ள விரண்பெற்ற ஒருத்தர் உட்காந்துட்டு உள்ள என்ன போட்டு ஏற்றிட்டு இருக்காரு அப்படின்னா. ஏன் திட்டார்? அடியார கும்பிடலன்னு சொல்றாரு. போய் கும்பிடு சாமி சொல்றாரு. உள்ள அவர் போய் பாடு, அடியாரில் போய் பாடுனார். உள்ள இருக்கிற புட்டிடம் கொண்டது புண்ணியம் சொன்னது உள்ள இருந்து போய் பாடு. உண்மை பாட முடியும், அவர்களை பாட முடியாத எப்படி பாடுவோம்? நீ சொல்ல அவருடைய பெருமை என்ன? சாமி சொல்றார், பெருமையால் எம்மை பெற்றார், பேணலால் பெருமையால் என்னை பெருமையால் தம்மை ஒப்பார், பேணலால் என்னை பெற்றார், இருமையும் கடந்து நின்றார், இவரை நீ அடைவாய், போய் அடை. அவர்களை போய் கும்பிடுத்த சாமியை சொல்லி சிலைவாழ்ந்த மடியாருக்கும் மடியான்னு எடுத்து கொடுத்தாருங்கிறத பார்க்கிறோம். அந்த கஷேத்திரம் திருவாரூரை காமிச்சார். முத்தி எங்கு உதித்தோரை இதும் பதியது. அதனால தான் இந்த மனிதீஸ்வரனுடைய வரலாற்றை வேறு நோக்கத்தில் அடங்கி காட்டுகிறார் சேக்கரார் சாமி. மன்னிதீஸ்வரனுடைய வரலாற்றை நீதிக்கான ஒரு வரலாறு என்று தான் நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்கிறோம். சேக்கரார் சாமி வேறு நோக்கத்தை அணுகின்றார். ஏன் இப்படி ஒரு புதிய தீர்ப்பு கொடுக்கும்? எல்லாம் சொல்றாங்க சட்டத்திட்டத்தில் என்ன இருக்குங்கிற சொல்லுகின்றார்கள். ஏன் பசுவை கொன்னவனுக்கு கேர்காலில் தான் விடணுமா? அவனை கொல்லணுமா? கொன்னாதானே அதுக்கு தண்டனை, ஃபைன் கட்டினா போதும் அப்படின்னு சொல்லும்போது இல்லை இல்லை கிடையாது, இவன் சாதாரண உயிரை கொள்ளவில்லை, திருவாரூர் தோற்றமுடை உயிரை கொன்றான் அப்படிங்கிறார். இந்த பிள்ளை எதை கொண்டிருக்கான்? திருவாரூரில் இருக்கக்கூடிய பசு கொண்டிருக்கான் இல்லையா? திருவாரூரில் பிறந்ததெல்லாம் சிவகணம் இல்லையா? அப்போ அடியார் இல்லையா? அதை கொண்டது எவ்வளோ பெரிய பாவம். அதனால அவனுக்கு இந்த தண்டனை தான் கொடுத்தாகணும் அப்படின்னு மணிசோழர் செய்த அந்த வரலாற்று. அதனால தான் அத்தனை ராஜா இருக்கும்போது ஏன் இவரோட சரித்திரத்தை எடுத்து காமிக்கிறார் சேக்கரார் நகரத்தில் போல. திருவாரூர் தோற்றமுடை போட்டிசை மாலும் ஐயனும் வீட்டிருந்த பெருமான் மேவும் திருவாரூர் மேய உயிரை கொன்றான். அந்த பெருமான் இருக்கக்கூடிய திருவாரூர் மேய உயிரை கொன்றான். அதனால அவனுக்கு இந்த தண்டனை தான் சரியாக இருக்கும் அப்படின்னு யாரும் போய் என் பிள்ளைய கீழே கிடச்சி ஏற்றுக்கடா அப்படின்னா அமைச்சர்லாம் பயந்துட்டு குத்திட்டு கற்றுட்டான். நான் செய்யப்பட அந்த காரியத்தை அநியாயத்தை நான் செய்ய மாட்டாமா, சரி நானே செய்யணும். பிள்ளைய போய் கீழே படுறாமா, படுத்தா இவன் தேர் மேலே விட்டு பிள்ளை மேலே வண்டி ஏற்றலாம். ஊரெல்லாம் அழுகுகிறது, மக்கள் எல்லாம் அழகு. இப்படி ஒரு ராஜாவை நமக்கு தன் அலி வெண்கூடை வேந்தன் செயல் கண்டு மன்னவர் கண்மழை பொழிந்தார், வானவர் பூமழை சொரிந்தார். வானவர்கள் எல்லாம் பூமழை சொரிகிறார்கள். சரி ஏறி இறங்கிச்சு அண்ணல் அவன் கண்ணதிரே அணி வீதி மழவிடை மேல் விண்ணவர்கள் தொழ நின்றான் வீதி விடங்க பெருமான். சாமியார் ரிஷபத்தில் வந்து வீதி விடங்க பெருமான் வந்து விட்டார் என்று காண்பிக்கிறார் சேக்கரார். இந்த காட்சியை பார்த்து இப்படி ஒரு ராஜா உலகத்தில் யாருமே கிடையாது. சாமி அனுகிரகம் பண்ண அந்த பண்றது அந்த பசுக்கன்று உயிரோட வர, அந்த ராஜாவோட பிள்ளை உயிரோட வர, குத்திக்கிட்டு சேர்த்த மந்திரி உயிரோட வர, எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணார்னு சரித்திரம் இருக்கு. அப்பேற்பட்ட சொன்ன நாட்டினை தொன்மையும் மிக்கது என்று காட்டுகின்றார். பெறமன்மான் முதலாம் தேவர் பரளயத்து இரவா வண்ணம் பரமனா தோணி ஏற்றும் பன்னிரு நாமம் பெற்ற புறம் இது திருநாளியை காண்பிக்கிறார். உழிதோர் ஊழி உயரும். சின்ன எப்படி சொல்றாருன்னா தோணின்னு என்ன நினைச்சுக்கிறார்கள்? நான் தோணிபுரம்னா ஓவியெல்லாம் கூட அப்படிதான் வரைகிறாங்க. தோணிபுரங்கிறத காமிக்கிறதுக்கு அந்த விமானத்தை காமிச்சு பக்கத்தில் சாமி அம்மாவும் தோணியில் உட்காந்துட்டு வர்றது மாதிரி காமிக்கிறாங்க. அது தப்பு கிடையாது. தோணினா என்ன தெரியுமா? அந்த விமானமே தான் தோணி. இந்த விமான தரையில ஒரு காற்றடைத்த பலூன் போல கிடக்கதான் நினைச்சுக்கோங்க. ஒரு அந்த எப்படி சொல்றது, அந்த ஒயர் டியூப்ல உட்காந்துட்டு போறாங்களே, இந்த வாத்து மாதிரி எல்லாம் பண்ணிட்டு நீச்சல் கொடுக்குற விட்டு மேலே ஏறி உட்காந்துக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு ஏர்ஃபில்டு பலூன் மாதிரி அந்த விமானத்தை கற்பனை பண்ணுங்க. தண்ணி வரல வந்து என்ன ஆகும்? அது டக்குன்னு மேலே கிளம்பிடும். அப்படித்தான் போகுதுங்கிறார் சேக்கரார். தோணினா தோணியில வருவாங்கன்னு அர்த்தம் கிடையாது. அந்த விமானமே மேலே கிளம்புது. மேலே யாரும் உட்காந்துருக்கா? சாமி அம்பாலும் மேலே உட்காந்துருக்காங்க. விமானம் மேலே கிளம்புனா ரெண்டு பேரும் மேலே போயிட வேண்டியதுதான்.
தோணி மலை, தோணின்னு சொல்கிறது அந்த விமானம் தான் தோணி. சாமி ஏதோ தோணியில் வராருன்னு நினைக்கிறேன், அப்படி கிடையவே கிடையாது. செக்காசி தெளிவாக சொல்லுவார். என்ன சொல்கிறாரு, இது வரைக்கும் எத்தனை ஊழி நடந்திருக்கு அப்படிங்கிறத அந்த விமானத்தை பார்த்தா தெரியுமா. ஒரு சின்ன வெள்ளம் வந்துருச்சு, சேறு சகதியமாக வருது, காம்பவுண்ட் வாலில் வெள்ளம் தேங்கிருக்கு. வெள்ளம் வடிஞ்சதுக்கு பிறகு காம்பவுண்ட் வாலில் என்ன இருக்கும், எவ்வளோ தூரம் தண்ணி இருந்தால் அவ்வளோ தூரம் இருக்குமா, அந்த இடம் அப்படியே படிஞ்சிருக்கு, சுண்ணாம்பு அடிக்காம விட்டுறீங்க. அடுத்த வருஷம் வெள்ளம் வருது, அடுத்த வருஷமும் தேங்கி நிற்குது, அடுத்த செட்டு தெரியுமா, தெரியுது. இப்படி ஒவ்வொரு தோணி ஒவ்வொரு ஊழி வரும்பொழுது இந்த விமானம் புறப்பட்டு மேலே போகுது இல்லையா, எவ்வளோ தூரம் அந்த ஊழி வந்துச்சோ அவ்வளோ தூரம் அதில் அந்த தடங்கள் தெரியுமா. அலையறி தரங்கம், அந்த சுவடு தெரியுறது எப்படி இருக்கு, வட்ட 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 வட்டமாக அதில் இருக்கக்கூடிய அந்த 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 ஊழியினுடைய தடை எப்படி தெரியுது, அந்த விமானம் மந்தரமலை போலவும் அது சுற்றி இந்த ஊழியினுடைய தடம் தெரியுது, அதை சுற்றி இருக்கக்கூடிய வாசிக்கு பாம்பு சுற்றி இருக்கிறது போல தெரிகிறது என்று காண்பிக்கிறார் சேக்காரசாமி ஞானசுந்தர புராணத்தில். அப்பேற்பட்ட தோணி விமானம் அடுத்த முறை நீங்கள் போனீங்கன்னா தெரியுதான்னு பார்த்துருவாங்க. சரி இல்லையா, ஞானக்கண்ணால தான் பார்த்தா தெரியும் போட்டிருக்கு. இல்லை நானும் போய் பார்த்தேன், எனக்கு தெரியல. ஆனால் சேக்காரசாமி சொல்கிறாங்க போது பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க. அது சொல்லுகிறார். அதனால அங்க இருக்கிற பிரமதீர்த்தம் இருக்கு பார்த்தீங்களா, அது சொல்லுகிறார் ஊழியோட கருப்பாங்கிறார். ஊழிகள் தோன்றும் போது எங்கிருந்து உற்பத்தி ஆகுமா, அந்த ஊழி வெள்ளம் அந்த பிரமதீர்த்த குளத்திலிருந்து தான் உற்பத்தி ஆகுங்கிறார். பல்லு ஊழியெல்லாம் அடக்கி கொண்டு இருக்கக்கூடிய அந்த கற்பம் அங்கதான் உற்பத்தி ஆகுது என்று திருவாழி வர்ணிக்கிறார். பன்னீர் நாமம்னார். தேவாரீர் கழிவு பதியாது கேட்டார் என்று சில இடவார பாட்டினார். உடனே பெரமபுரம், தோணிபுரம், வெங்கூர், புகழி புறம் பண்ணி ஆரம்பிச்சு பன்னீர் பெயரால சக்கர மாற்று பண்ணார். ஞானசந்தன் பார்க்கணும் அப்படி சொன்னார். அடுத்தது பன்னீர் நாமம் பெற்ற புறம் இது. திருவாரூர் போயிட்டு திரும்பி வந்துட்டாருங்க. திருவாரூர் போயிட்டு திருவாரூர் எடுத்திருக்காரு. சடாயு சம்பாதிகள் பெரும் பூசை செய்ய வரமளி திருநோய் தீர்க்கும் மருந்து உரை பதியீது ஆகும். சாமி உரையில பதி இல்ல, என்னது உரை இது, மருந்து உரை பதியீது ஆகும். பெருநோய் தீர்க்கும் அருமருந்து அளவாயில் அப்பனை அருள் செய்ய. அதனால திருநோய் தீர்க்கும் காலமேகப்பட சொன்னார். காலக்காலம் நமக்கு மைத்திரருக்கு நீரிழிவாம் போத பெருவையராம் பிள்ளை தனக்கு அப்படின்னாரு. குடும்பத்துக்கே வியாதி இருக்கு, இவருக்கே வாதக்கால் இல்லை. மண்டலத்தில் 4 வைத்தியராய் கண்டவினை தீர்க்கின்ற ஈசருக்கு மருந்தை பார்த்தால் சுத்தம் மண் அப்படின்னாரு. இந்த சாமி உலகத்துல எல்லாருக்கும் நோய் தீர்க்கிறாரு கொடுத்தா என்னங்க மருந்து கொடுக்குறாங்க, திருச்சாந்தூர்ன்ட்டு தான் கொடுக்குறாங்க. அந்த ஊர் அதான் மருந்து. இன்னொன்று வைத்தீஸ்வரன் கோயில மிதிச்சாலே நோய் தீர்க்கணும். ஆமா, அந்த மண்ணுக்கே நல்லாய சம்பாதிச்சா என்பார் தாம் இருவர் புல்லான கரையிடம் புள்ளிருக்கு வேடுவரேன்னாரு. அந்த சேத்திரத்தில் மணி ஞானசம்பந்த பெருமான் பாடுறாங்க. செடியாயுடன் தீர்ப்பான் தீவனைக்கு ஒரு மருந்தாவன் பொடியாடி கடுமை செய்த புள்ளிருக்கு வேலுரை மடியாது கடியார்ந்த பொழில் காழி கவனியன் சம்பந்தன் பொன் மடியா செலவல்லாருக்கு இல்லையா மறுவிடத்தேனார். இந்த கல்லார்ந்த பூங்கொன்றை பதிகத்தை யாரு பாராயணம் பண்ணி சொன்னாங்களோ அவளுக்கு அடுத்த பிறவி கிடையாது. ஞானசுந்தர் சொல்லியிருக்கார், அதை யாரும் மாற்ற முடியாது. ஞானசுந்தர் போட்டா என்னது, இதுவே என் சாசனம் அப்படின்னு சொன்ன பேருக்காது ஆணை நமதுங்கிறார் இல்லையா. அப்படி எப்பேற்பட்ட பதிகம் அது எல்லாரும் படிக்க வேண்டிய பதிகம். கல்லார்ந்த பூங்கொன்றை மனப்படமா வச்சிருந்தோம். அந்த பதிகம் நானும் ஓதனம் பதியத்தது. அது சொன்னார் இல்லையா மறுபரப்பினர். அந்த பதியத்தை பாடினா மறுபரப்பே கிடையாதுன்னு அடிச்சு சொல்றாங்க. மதிநுதல் மகச் செல்வி மஞ்சையாய் வழிபட்டு ஏத்தும் இது துளா பொன்னி தானம் அப்படின்னா மயிலாடுதுறைன்னு காண்பிக்கிறாங்க. துளா பொன்னி தானம். துலானா என்னது, ஐப்பசி மாசத்துல உற்சவம் நடக்கும் 30 நாள். துலானா ஐப்பசி மாசம் துலாக்கட்டம். ஐப்பசி கார்த்திகையில் தானே, ஐப்பசி மாசத்துல திருவிழா. அம்பாள் எப்படி வழிபாடு பண்ண, மங்கையாய் வழிபட்டும் அம்பிகை கௌரி. அதான் கௌரி மாயிரம்னு பேர். மாயிரத்தோட வடக்கு உத்தர தெற்கு பாகத்துக்கு கௌரி மாயிரம், வடக்கு பாகத்துக்கு உத்தரமாயிரம்னு பேர். காவிரி நடுப்புற ஓடுது. காவிரியுடைய வடகரைக்கு உத்தரமாயிரம், தென்கரைக்கு கௌரி மாயிரம்னு பேர். மாயிரம் தொடர்வாழும் அவரருக்கையும் கண்டுவிட்டிருக்கும் கருத்தொன்றிலும் வண்டு சேர் மயிலாடுதுறை அரண் தொண்டர்பாதம் கூடி புதுவினேன் அப்படி காட்டுகிறார். 3 கோடி மதிவர் முனிவர் வந்து
வழிபடும் மூதூர் இது அப்படின்னார். வழிபடு மூதூர் 3 கோடி மதிபெரு முனிவர். திருக்கோடி முனிவர்கள் வந்து வழிபாடு பண்ண திருக்கோடிக்கா இதுதான் காந்திக்க. கோடிக்காவல் மருந்து என்று நன்று நாளை என்று என்று சொன்ன இத்தையால் ஒன்றுகின்ற வாழ்க்கையை போகவிட்டு போதுமே மின்தயங்கு சோதியான் வெண்மதி விரிச்சுடர் கொன்றை துன்று சென்மையான் கோடிகாவு சேர்ந்தேன். திருக்கோடிக்காவுக்கு மட்டும் நாளைக்கு போகலான்னு தள்ளி போட்டுறாது, இன்னைக்கே புறப்பட்டுருக்காரு. அப்பேற்பட்ட கஷேத்திரம் அது. திருக்கோடிக்காவோட எந்த விதத்தாலையும் சம்பந்தப்பட்டாலும் அந்த ஊரில் போய் வெங்காயம் வச்சிருந்தா கூட என்ன கிடையாது, பிறவி கிடையாது. அந்த ஊரோட சம்பந்தப்பட்ட எந்த உயிருக்கு என்ன கிடையாது, பிறவியே கிடையாது. திருக்கோடிக்காவை பற்றி காமிக்கிறது புராணம். பதி அறக்கடவுள் பூசை பண்ணிய தானம் காண்மின். அறக்கடவுள் யமன் பூசித்த கஷேத்திரத்தை பாருன்னு தருமபுரத்தை காண்பிக்கிறாங்க. யமன் பூசித்த தருமபுரம் எது? தருமபுரம். யமன் பூசி தருமபுரம், தருமன் பூசி தருமபுரம். அகத்தியர் வழிபடி கஷேத்திரம் மாதிர கஷேத்திரம் அதை காமிக்கிறாரு. வைப்பு தலமா இருக்கு. அப்படி மாறி மாறி வராங்க, சுற்றி போறாங்க. போகும்போது ஐயா நான் மட்டும் பாசூர் பார்த்தே இல்லை, பாசூர் வந்து ஒன்று கூப்பிட்டா போகிறது இல்லையாப்பா. வேற ஒன்று போகும்போது திருவாலங்காடு போகிறோம், பாசூர் பார்க்கவே இல்லை, பாத்ரூம் வந்துடும் எப்படி பாத்ரூம் தருது இல்லை. அது மாதிரி தான் பாடத்தில் தானே என்ன டிக்கெட்டா தவத்தேறுதலை அதில் போக வேண்டியதுதான். கோடு 4 உடைய வேழம் தான் அவன் குறைத்த கோட்டை பாடர நோற்று பெற்ற பதி இது. திருவெங்காடு ஐராவதம் குறித்த கஷேத்திரம். அதை தேவாரத்தில் சொல்லியிருக்கிறார். ஒரு அரக்கனால பானுகோவன் அவன் ஐராவதத்துடைய கொம்பை விட்டுவிட்டான். அதனால அது பூசை பண்ணி தன்னுடைய கொம்பை பூசை பண்ணி பெற்றுக்கொண்டது. அது திருவெங்காடு கஷேத்திரம். அதை காண்பிச்சார். மாலை சாந்தும் தாடகை மானம் காப்பான் தாழ்ந்து பூங்கச்சி தீர்க்கும் பேடுரு கலையன் அன்பின் நிமிர்ந்த எம்பிரான் ஊரிதால். என்ன ஒரு திருப்பனந்தாள். தாடகைக்காக வளைந்தோம், கலைநாயனருக்காக நிமிர்ந்தம் காட்டிய கஷேத்திரம் பண்ணார். அன்பின் 400 மாசம். எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, கலைநாயனார் போய் எல்லாரும் இழுத்தாக்க நானும் இழுக்கிறேன் சாமி நிமித்தத்துக்கு. அந்த பொண்ணு தாடகை பூசை பண்ணான். அரக்கியவன் அரக்கப்பட அதெல்லாம் பல்லு கோரப்பலோட காமிச்சிருக்கிறாங்க. ஆனால் ராமனால கொல்லப்பட்ட தாடகை கிடையாது, வேற தாடகை. ஆமாம், அசர குளமாக தான் தாட இதோட தான் காமிச்சிருக்காங்க, கோரப்பலோட காமிச்சிருக்கிறாங்க. மாலையை சாமிக்கு சாத்து போகும்போது மேலே போட்டத மாறாக்கு தெரிஞ்சிச்சு, அப்படியே ஒடுக்கிக்கிட்டாங்க. ஐயோ அப்படின்னு ஒடுக்கும்போது மாலையை டக்குன்னு குனிஞ்சு வாங்கிட்டாங்க சாமி. குனிஞ்சு வாங்கினோடனே அப்படியே இருந்துட்டார். அப்புறம் உனக்கு உடையை சரி பண்ணது கரங்கள் வேணுமா, அதனால் உனக்கு பல கரங்கள் நம்மளுக்கு அம்பாளுக்கு இருக்கிற மாதிரி நிறைய கரம், எல்லாம் 16 கரம், சோடசபச்சாரம் சேர்ந்து 16 கரம் கொடுத்தாங்க இந்த அம்மாவுக்கு. அப்படியே பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க. ஒரு புத்திர பேருக்காக பண்ணாங்கன்றது. அப்புறம் திரும்பி நம்ம காலம் கழிச்சு சோழராஜா வந்தான். சோழராஜா எப்படியாவது நிமித்திடணும் சாமியை, திருப்பணி பண்ணான். ஒரு சாட்சி கிடக்கிறாரு, நிமித்தி பார்த்தா நிமிர மாட்டாரு. ஆணை சேனை எல்லாத்தையும் கட்டி வச்சு பார்த்தா நிமிரவே இல்லை, எல்லாம் இழுத்து விழுந்துச்சு. இந்த கேள்விப்பட திருக்கடையூரில் இருக்கிற கலைநாயனார் எல்லாரும் சாமியோட திருப்பணியில் வருத்தப்படுறாங்க, நாமளும் சென்று வருத்தப்படணும் அப்படிங்கிறார். நானும் சென்று இழுக்கணும்னு கிடையாது. அது எப்படி முடியும்? யானை இழுத்தே நிமிரில் இவர் இழுத்தா நிமிர்னு நினைச்சா தன்முனைப்பு. அப்போ யானும் வருந்தல் உருவேன், எனக்கும் அந்த இழைப்பு வேணும்னு சொல்லி சாமியோடைய அந்த திருமுடி மேலே ஒரு பூங்கச்சை இட்டு அதனால கயிறை கட்டி கழுத்தா மாட்டிக்கிட்டு வருந்தலுற்றார். பெரியவரான தெளிவாக சொல்லுங்க, இழுத்தார்னு இருக்காது, வருந்தலுற்றார். பிறந்தனொடனே சாய்ந்து நிற்க ஒண்ணுமா அன்பின் 600 பாசம். அவன் இழுத்ததெல்லாம் தேங்காடாரு, இவர் இருக்கிறாரு. இந்த கயிறு எதனால பண்ணப்பட்டிருக்கு? அன்பாகிய பாசம். அன்பின் 600 பாசம் தார் பெரியவரான வளைந்து நிற்க ஒண்ணுமா நிமிர்ந்து நின்றார்னு காமிச்சார். அதுக்கு அந்த தாடகை சிறப்பு சொன்னார். கரிமுகத்து அவுணர் காய்ந்து கரிமுகத்து அண்ணல் பூசை புரி சிவநகரம் இது. செங்காட்டங்குடி காண்பிக்கிறார். கரிமுகத்து அவுணர், கரிமுகாசுரனை கொன்ற விநாயக பெருமான் பூசை பண்றதாய செங்காட்டங்குடி. தாரகர் பொருது செவ்வேல் அரணை அர்ச்சித்தார்க்கு கீழ்மணற்குரியால் ஆண்பாலாட்டி
பரன்முடி மாலை சூடும் செய்வளம் பதியீது ஆகும். அடுத்தது தாரகனை கொள்றதுக்கு முன்னாடி முருகப்பெருமான் யாத்திரை பண்ணி போகும்பொழுது பண்ண சிவபூஜை பண்ண சேத்திரம், அது சேங்கலூர்னு பேர். அங்கே தான் சேங்கலூர் சண்டேச நாயனுடைய அவதார பதம் சொல்றாங்க. மணற்குரியான் பாலாட்டி, மணலாலே சிவலிங்கம் பண்ணி அதனால பசுவை பாலால் ஆட்டி கும்பிட்டார். பரன்முடி மாலை சூடும் செய்வளம் பதியீது ஆகும். செய்தா முருகப்பெருமான், முருகப்பெருமான் வழிபட்டதுனால சேங்கலூர்னு ஊருக்கு பேர். ரெண்டாவது உடைய மறைப்பிள்ளை, அது ஞானசம்பந்தர். சிறிய மறைப்பிள்ளை அப்படின்பாரு சண்டேச நாயனார். அவர் சின்ன பிள்ளையா இருக்காரு, அதனால பிள்ளைக்கு அவர் ஞான பெருமானுக்கு அவர் ஒரு பிள்ளை அறிஞர். அடுத்தது சொன்னார், கருவி வீழ் காலன் மார்பில் சேவடி கமலம் சார்த்தி சிறுவனுக்கு ஆயுள்கின்ற சேவக பெருமான் மேய அரை புனல் பழனமூதூர் இது ஒரு திருக்கடவுர். கருவி வீழ் காலன் மார்பில் சேவடி கமலம் சாத்தி நான் அர்த்தம் வச்சிருக்கார். உதைக்கலையா? உதல்ல, அவனுக்கு இன்பம் தானே. மேலும் சென்று நான்முகன் அறிந்தனர், கீழும் சென்று மாலவன் அறிந்தனர், காலன் அறிந்தான் அறிதற்கு அறியான் கழ சேவடியை நான் அந்த திருவடியை கட்ட பார்த்தா. ரெண்டாவது மார்பிளை இதயத்தில் வாங்கியிருந்தானே. காலன் மார்பில் சேவடி கமலம் சார்த்தி சிறுவனுக்கு அயுள் ஈந்த சேவக பெருமாள் மேய அரைகுணத் பழனமூதூர் இது காண்பிச்சார். அடுத்தது, இது ஆணை தந்த குறையுடற் போர்வை போர்த்த கொட்டவன் கோயில் காண்பின் வழுவூர் விரட்டம். ஆனத்தோரை போத்திக்கிட்டு வழுவூர் விரட்டத்தை காண்பிச்சார். சோழ நாட்டிலே எத்தனை ஜாமான் நிற்குது பாருங்க. சோழ நாட்டு விட்டு போக முடியலையே. வடநாட்டுக்கு போறாங்க வந்தாலும் சோழ நாட்டே இருக்கிறாங்க. எத்தனை தரத்தை பார்த்துக்கிட்டு பங்காய கடவுள் இந்த பரிகாலம் வாங்கி கொண்ட அங்கானன் இடம் இது கண்டியூர் விரட்ட சொல்றார். பங்காய கடவுள் தந்த பரிகாலம். பரிகாலம் என்ன? சாப்பிட்ற வாழையில. சாமி எதில் சாப்பிட்றாரு? பிரம்மகபாலத்தில். பங்காய கடவுள் பிரம்மா, அவன் கொடுத்த பரிகாலம் என்னது? அவன் மண்டபத்தை கொடுத்தான் பரிகாலமா. அது என்னது? கண்டியூர். புரியுதா? பங்காய கடவுள் இந்த பரிகாலம் வாங்கி கொண்ட அங்கானன் இடம் இது திருக்கண்டியூர் விரட்டம். அடல் அணங்கனை அமுது செய்த செங்கனான் இருக்கை இது குறுக்கை விரட்டம். அணங்கன்னா அணங்கன்னா மன்மதன். அணங்கனை அமுது செய்த செங்கண்ணா அப்படின்னு அர்த்தம். அமுது செய்யறதுன்னா என்ன? ஒரு லட்டு இருந்துச்சு என்கிட்ட வச்சுக்கிட்டீங்க, நான் சாப்பிட்டுட்டேன், கேட்டீங்கன்னா அமுது செஞ்சுட்டேங்கிறீங்க பண்ணிட்டேன். அப்புறம் என்ன அர்த்தம்? சோகா பண்ணுறேன்னு அர்த்தம். சாமியும் அடங்கனை சோகா பண்ணார். எதனால? கண்டால சோகா பண்ணாராம் இல்லையா? அடங்கனை அமுது செய்த அங்கானிடம் அமுது செய்த செங்கனான் இருக்கை ஏது ஏழக சென்னி தன்னை மங்களமாமற்கு இந்த மருகனார் இருக்கை காண்பின். மாமனாருக்கு எல்லாரும் என்ன கொடுப்பான்? மாமனார் வந்தாருன்னா உட்கார வச்சு சாப்பாடு போடுவான். 10 நாள் எடுத்துட்டு போங்க மாமா, அதை எடுத்துட்டு வரேன், இதை எடுத்துட்டு வர சாப்பிடுங்க மாமா, இந்த துணியை போட்டுங்க மாமா, புக் பண்ணி தர தலையா திருப்பி விட்டுறீங்களா? அதுதான் மாமா. மாமன் தலையை வெட்டி ஆட்டத்தில் வைக்கிற யாராவது உலகத்தில் விட்டா அப்பேற்பட்ட மருமக இருக்கிற இடம் தான் திருப்பதியில் இரண்டம் பாருங்க. மேழக சென்னி. மேழம்னா மேஷ ராசினா என்ன? மேஷ ராசி என்ன ஆடு, அதான் மேழகம். மேழம்ங்கிறது ஆடு. மேழக சென்னி தன்னை மங்களமாமற்கு. சிவருமான அறியாம வேள்வி பண்ணா சாமி வந்து தலை வெட்டினாரு, திரும்பி ஆட்டு தலையை வச்சார். அங்கே ஒரு வேள்விக்கு பசுவா வந்துச்சு, ஒரு ஆடு நின்றுச்சு, ஆட்டு தலையை வெட்டி தூக்கி வச்சுட்டார். ஆடு எப்படி கத்தான்? செஞ்சமே செஞ்சமே அப்படின்னு துதிக்க ஆரம்பிச்சான் வேதத்தில். மே 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 அதான் சமகம்னு பேர். வேதத்தில் மே மேன்னு வரும். ஆட்டுத்தலை எவ்வளோ பூச்சிச்சதுனால மே ருத்திரத்தில் வருதுல ஒரு பகுதி. அவன் மேமேனு துதிக்கிற சப்தம் அப்படி வருது. அவனுடைய ஆட்டுத்தலையோட மேமேனு துதிச்சதுனால பொருள் வேறு, இந்த சப்தம் ஆட்டுத்தலையோட துதிச்சதுனால வருகிறது. திண்டீரல் அவுணன் தன்னை பெருவிரல் தீட்டு நேமி உண்டிடவிருந்தா கொண்டோன்
உரையதா முருத்தி மண்டல் கண்டிடு சுரியாய் கூவல் கண்ணுதல் இலிங்கம் வன்னி வன்தீசை அறிய காட்ட நின்றிடம் இதனை காண்மின். விற்குடி விரட்டத்தை திருப்புறம்பைக்கு உண்டாகிறார். கீழே பார்த்த புராணம். விற்குடி விரட்ட திருவாரூர் பக்கத்தில். திருவாரூர் எப்போ பார்த்துட்டாங்க? திருவாரூரை பார்த்துட்டு திரும்பி எங்கெங்கேயோ போயிட்டு திரும்ப திருவாரூர் பக்கத்தில் வந்துருக்கிறாங்க. இப்போ விற்குடி விரட்டம் அதான் அந்த அந்த சலந்தராசரனை வதனம் பண்ணது. சலந்தராசரனை சக்கரத்தினாலே வதம் பண்ணது அவனை தான். சலந்தராசரனை வதம் பண்ணுறதுக்கு சலந்தராசரனை அவன் அரவாங்கி வச்சிருந்தான். தனக்கு எதிராக யார் நின்று சண்டை போட்டாலும் அவங்க பலம் முழுக்க தனக்கு வந்தோன்னு வர வாங்கிட்டான். இப்போ யார் சண்டை போடுறது? யாரும் சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது. எல்லாத்தையும் ஜெயித்தான். கடைசியில் கைலாசத்துக்குள்ள வந்தான். எங்கே போகிறேன் என்ன சாமி வந்து ஒரு முதியவரை போல உட்காந்துருக்கு. உள்ள சிவபெருமானை ஜெயிக்க போகிறேன். அவ்வளோ வெள்ளம் உனக்கு இருக்கா? உன்னை சோதி தெரிய விரும்புகிறேன். எப்படி சோதிக்க போகிறேன்? காலில் ஒரு சக்கரம் போடுறேன் கீழே, அதை தூக்கி காண்பிச்சுன்னா நீ பலவான ஒத்துக்கிறேன். நான் காலில் ஒரு சக்கரம் நெடுனார், அதை பேத்து தூக்கினா அப்படியே சரசரன்னு குத்துச்சு. தூக்கி கீழே விட்டான். அப்படியே ரெண்டாக கழிவு. இந்த சக்கரத்தை கையில் வச்சுக்கிட்டார். அந்த சக்கரத்தை திருமால் வாங்கிக்கிட்டார். பிறகு பார்க்கணும். திண்டிரல் அவனன் தன்னை பெருவிரல் தீட்டு நேமி, பெருவிரலால் தீட்டக்கூடிய நேமி சக்கரம். உண்டிட விருந்தா கொண்டோன் உரையதாம், அதான் உரை, அதான் திரு விற்குடி விரட்டம்னு பேர். அது பொருத்தி மன்றல், மன்றல்லாம் திருமணம். கண்டிடு சுரியாய் கூவல் கண்ணுதல் இலிங்கம் பண்ணி, இது திருப்புறம்பை எப்போ பார்த்தோம்ல, கீழே பார்த்தோமே, அதுதான். வண்டீசை அறிய காட்டிடம் எதனை காண்மின். சாட்சி சொன்னதெல்லாம் புறம்பயம். புறம்பயம் புழ போதுமே. சாமகண்டத்தன் தன்னை தான் அரிச்சித்து தென்னர் கோமகன் பெறமதாயை குறைத்தது பதியா. இடைமருதில் காமிக்கிறார். இடைமருது கஷேத்திரத்துக்கு அவ்வளவு புண்ணியம் இருக்குது. நரகோடு சொர்க்கம் நானிலம் புகாமல் பரகதி பாண்டியருக்கு அருளினை போற்றி. பரவண பாண்டியருக்கு சிவலோகம் காண்பிச்சார். பரவண பாண்டியருக்கு பிரம்மசாயி பிரம்மகத்தி தோஷம் வந்தது. அதை தீர்த்தார். கிழவாசல் வழியாக புகுந்து மேலவாசல் வெளில போட்டுனார். கிழவாசலில் பிரம்மகத்தி தங்கி போச்சு அப்படிங்கிறார். அதனால சாமகண்டத்தன் தன்னைத்தானே அர்ச்சித்து கொண்ட சேத்திரங்கள்ல 3 சேத்திரம் இருக்குது. திருவையாறு, இடைமருது, மதுரை. இந்த 3 தன்னைத்தானே அர்ச்சித்து கொண்ட சேத்திரங்கள். அதெல்லாம் இது தன்னைத்தானே அர்ச்சித்த சேத்திரத்தில் இதில் இருக்குது. கோமகன் பெரமசாயி கண்ணர் கோமகன் பாண்டிராஜா. மாமகம் தோறும் வந்து வந்து தற்படிந்தோர் விட்டு போமகம் போக மூழ்கும் புனித நீர் பதியை காண்மின். என்ன ஊரே? கும்பகோணம். மாமகம் தோறும் வந்து, மாமகம் மாமாங்கம் வருதுன்னு சொன்னது எந்த எப்போ வருது? மாமாங்கம் இப்போ வருது இல்லையா? சொன்னார் புனித நீர்ப்பதியினர். குறுமொழி தந்தைக்கு இந்து எம் குறுவுரை மலையீது எங்கோன் கருவொயில் வண்ணத்தன்னல் கண்ணிடந்தடியில் சாத்த பொறுவீரல் ஆழி இந்த புறம் இது நந்தி எந்தை திருவுரு அடைய நோற்ற தலம் இது தெரிந்து காண்பின். 3 தலம் காண்பிக்கிறார். பார்த்தேன். முதல்ல திருவேரகம் சுவாமிமலை காண்பிக்கிறார். அடுத்தது திருவீழ்மலை காண்பார். திருவையாறு 3 காண்பிக்கிறார். குறுமொழி தந்தைக்கிந்து என் குருவுரை, என் குருன்னு ஏன் சொன்னார் இந்த பாட்டில்? அகத்தியர். பாட்டு சொல்லிட்டு இருக்கிறது யாரு? அகத்தியர் தான் காமிச்சார். அதனால இவருக்கு அகத்தியர் குறியாரு முருகப்பெருமான் பாடுறதுனால என் குரு. பிரணவத்தை 3 பேருக்கு உபதேசம் பண்ணியிருக்காரு முருகப்பெருமான். யார் யார் தெரியுமா? சிவபெருமான், அகத்தியர், அருணகிரிநாதர். 3 பேருக்கும் முருகப்பெருமான் உபதேசம் பண்ணியிருக்காரு. அருணகிரிநாத பெருமான்னு சொல்லாரு. பிரம்மாவை சொல்லி கொடுக்கல, இதை பிடிச்சு வச்சுட்டு விட்டான். அதனால பூஜை பண்ணி திரும்பி வேற இடத்துல வாங்கிக்கிட்டான். அயனையும் புடைத்து திணந்து உலகமும் படைத்து புலந்து அருள் பரங்கிரிக்குள் சிறந்த பெருமாளே. அயனை புடைத்து சினந்து தள்ள குட்டி போய் ஜெயில போட்டார். அப்புறம் உலகமும் படைத்து புறந்து, உலகத்தை படைக்கிற கோலம் குரு படைக்கிறார். பிரம்மனுக்குரிய கோலத்தோட கையில் அக்ஷமாலையும் கமண்டலமும் கொண்டு இவரே படைப்பு கோலத்துக்கு படைத்து செய்கிறார் முருகப்பெருமானை. உலகமும் படைத்து புறந்து அருள் பரங்கிரிக்குள் சிறந்த பெருமாளே.
திருப்புகழ். சரி, அருள் பரங்கிரிக்குள் பரங்கிரி திருப்பரங்குன்றம். ஒரு விரல் ஆழி இந்த புறம் இது கருமுகில் வண்ணத்தன்னல் கண்ணிடந்தடியில் சாத்த. திருமால் கண்ணை சாத்த 1000 போல் அர்ச்சிக்க ஒரு புகு குறைய கண்ணை சாத்த சாமி தோன்றி சக்கரத்தை கொடுத்த சேத்திரம் திரு வேழிமழை. நான் திரு உடை நந்தி எந்தை யாருக்கு குருநாதனாகிய பெருமான் நந்தியம் பெருமான் திரு உருவு அடைய நோற்ற தலம் இது இல்லையா? ஐயா திருவையாறு திருவையாறு கண்டு நந்தியம் பெருமான் பூசை பண்ணுது திருவையாறு. நமக்கெல்லாம் குருநாத கஷேத்திரம் என்னது திருவையாறு. அதனால ஞானத்தனம் ஞானம் அறிவினார் அருள்கள் செய்தான் ஐயாறு அமர்ந்தான் அப்படின்னு நடப்பதான். அறிவித்தவாறு அடியேனை ஐயாரன் அடிமைக்கள் என்ன நடப்பதான். அப்பர் சாமியோட பதிகங்கள்லாம் திருவையாரத்தில் அப்படித்தான் இருக்கும், ஞான விஷயமா இருக்கும். மிக்க அன்போடு அழுவார்க்கு அமுதங்கள் காண்க ஐயாரன் அடித்தளம் என்றார். அழுவார்க்கு அமுதங்கள் தான் அப்படிதான் காண்பிக்கிறார். முடங்கு கார்சிலந்தி யானை மலைமகன் முனரி நாட்டத்து தடங்கடல் வண்ணன் நோற்ற தவநிகர் இது. அணைக்கா சிலந்தியும் யானையும் பூசை பண்ணது என்னது அணைக்கா. மலைமகள் முளரி நாட்ட தடங்கடல் வண்ண நோற்றம் திருமால் பூசை பண்ண கஷேத்திரம் சொல்லுகின்றார் அணைக்காவை. இது முச்சென்னி மடங்களேரணையான் திரிசிரன்கிற அசுரன் பூசை பண்ண திரிசிரமலை தெரிகிறது பாருங்க. இல்லைங்கதா மடங்களேரணையாம் வர இது குடைந்ததோர் பாவம் அடங்கலும் பருகும் பொன்னியாறு இது. போடுங்க போடுங்க போயிட முடியுமா மதுரைக்குள்ள அதுதான் பாண்டிய நாடு. பாண்டிய நாட்டை அதுக்கு தென்னவன் நாடு செய்தா தெரிவதே காண்மின் என்றான். தூரத்துல இருந்து அந்த காமிக்கிறாங்க, மேல இருந்து பார்த்தா எல்லாம் கீழே விழுந்தா எப்படி தெரியும்? சின்ன சின்ன சின்னதாக தெரியும் இல்லையா? தென்னமரம் எப்படி தெரியும்? சின்ன புல்லு மாதிரி தெரியும். பொங்கர்வன் புதல்கள் என்ன பொரு நதி சிறுகால் என்ன கொங்காளர் தடன் சிற்றூரர் குழியனம் பழனம் சில்லி தங்குமென் பாத்தி என்ன தாழைதால் சிறுபுல் என்ன பைங்கோலை கதளி மஞ்சள் பாத்தி போர் தோற்ற கண்டார். மேலே இருந்து பார்த்தா எப்படி தெரியுங்கிற டாப் வியூ காமிக்கிறார். இந்த காலத்துல பார்த்துருப்பாரு இவரு. கற்பனை இன்ஜினியரிங்லாம் டிராயிங் போடுவாங்க. ஒரு விஷயத்த படம் வரையும் போது ஃப்ரண்ட் வியூ சைடு வியூ டாப் வியூன்னு வரையணும். வரையும் போது கிராபிக்ஸ் வரையும் போது டாப் வியூன்னு வரையணும். மேலே இருந்து பார்க்கும்போது அந்த பொருள் எப்படி இருக்கும், சைட்ல இருந்து பார்த்தா எப்படி இருக்கும், எதுக்கு இருந்து பார்த்தா எப்படி இருக்கும், அதான் டிராயிங் டாப் வியூன்னு சொல்றோம் இல்லையா? இது மேல இருந்து டாப்பான்னு பார்க்கும்போது கீழே இருக்கிற பெரிய படம்லாம் எப்படி தெரியும்? சின்ன சின்னதா தெரியும். அது சொல்லுகின்றார். பைங்கூளை கதலி மஞ்சள் பாத்தி போல் தோற்ற கண்டார். கதலி வாழை தோப்பு தெரியுது, அது மேல இருக்காங்க எப்படி தெரியுதா? மஞ்சள் வய மாதிரி தெரியுதுங்கிறார். மஞ்சள் போட்டிருக்க பாத்தி மாதிரி தெரிகிறது. சதுர சதுரமா தெரியும். மஞ்சள் எப்படி தெரியும்? சின்ன சின்னதா வாழையில போலதான் இருக்கும். அது சரி, அப்படி இருக்கு. அது அதுக்குள்ள போக வேண்டிய டைம் இல்லை. பன்னீர மாட மாலை உவரிகை பந்திசை குன்றன்னம் வெண்குருகு செம்போத்து அழகு பைங்கில்லை மஞ்சை இன்ன புல் வேறு வேறா ஒழுகுபட்டிருப்பதொப்பம் இன்னும் கொடிய புட்கள் சிறகன விதிர்ப்ப கண்டார். இப்படியாக பலவிதமான பறவைகள் அங்கே உள்ள ஒப்பரிகைகள்ல பாண்டிநாட்டில் உட்கார்ந்து இருக்கிறத காட்டுறாரு. கண்டு நாட்டு நகர்வளங் கண் நடந்து நடந்து கண்கள் விருந்து உண்டு மீளவகள் பிசும்பாறு ஒழுகி வளமாவர் முனிவர் விந்துழாவும் கொடும் குன்றும் தளிப்புத்தூரும் பிரிவொழில் வாய் வண்டு பாட மகிழாடல் பயில் ஆடானை வளநகரும். பாண்டி 14 மணிக்கு தரிசனம் பண்றாங்க. பாண்டிநாட்டில் 14 கஷேத்திரம் முக்கியமான கஷேத்திரம். அது சொல்லுகின்றார். விந்துழாவும் கொடுங்குன்று இது என்னது? பிரான்மலை. கொடுங்குன்றத்து நிதமர்ந்த செழுங்குன்றை அடுங்குன்றம் உரித்தானை வணங்கியிருந்த தமிழ்வாடி மதில் தொடுங்குன்றம் மதுரை சென்று அடைந்தார் பெரியபுரான் ஞானம் இந்த போகும்போது. பின்துழாவும் கொடுங்குன்றம் தளிப்புத்தூரும் புத்தூர் திருத்தலியான்கான் அப்படின்னு சிந்தையானை நடப்பதாங்க. பண்டுபாட மயிலாடல் பயில் ஆடானை வளநகரும். ஆடானை என்ற கஷேத்திரத்தை ஆடானைய வழிபாடு பண்ணாங்க.
சரதவேதம் பரவு புனவாய் நகரும் தமசித்தர் இரதவாதம் செய்து சிவனுரம் கண்ட எழில் நகரும். திருப்புணவாயில் என்கிற கஷேத்திரம், திருப்புணவாசல் சொல்லுகிறோம். அடுத்தது ரசவாதம் செய்த என்ன ஊர்? திருப்பூவாளம். பொயிலாரும் பூவனத்தம் புண்ணிய அப்படின்னார். பூவனத்தம் புண்ணியதனார் கேட்டார். பரதனாகி அறனுரையும் காணப்பேரு, மலையார் கோயில் காணப்பேரு. மலைமகளை விரதயோகனரி நின்று மணந்தார் துழியல் வியன் நகரும். திருச்சுழியல் சாமி சுழியல் என்கின்ற அடிகளை அணிந்து கொண்டு சுந்தரமணி சாமி காட்சி கொடுத்தார். இந்த இடத்துல காலை குளத்திலே காட்சி கொடுத்தாருங்க. மரவால் இலங்கை இறை மகனை வதைத்த பழியால், ராவணனை கொன்ற பழியாலே மருந்து அரியன் அன்று அறவா நேமி அளித்தவனை அச்சித்து அகன்ற வான் நகரும். என்ன ஒரு ராமேஸ்வரம் சொல்லுங்க. நிறவான் முத்தும் வயிடூய நிறையும் பொன்னும் விளை பொருணை துறைவாய் பிறவா கடவுள் வகித்து பிறந்த தொன்னகரும். திருநெல்வேலியை சொல்லுங்க. வைவை பிறந்த தொன்னகர் பிறவாயாக்கை எதுல பிறந்தார்? அங்க மூங்கிலடியில பிறந்தார். வேணுவனம்னு பேர் இல்லையா? பொருளை துறைவாய் வைவையில் பிறந்த துறவா துறைவாய் பிறவா கடவுள் வைவையில் பிறந்த தொன்னகர். என்ன ஊரு? திருநெல்வேலி. தமிழ்நாடு ஃபுல்லா யாத்திரை பண்ணியாச்சு நீங்க ஒரு வகுப்பு இல்லையா? தமிழ்நாடு பார்த்தாச்சு, பாடிநாடு பார்த்தாச்சு, சோழநாடு பார்த்தாச்சு. கடவுள் வை பிறந்த தொன்னகரும் தொழப குன்றை கொன்றை முடி குன்றமாக்கும் தொன்னகரும் அழகை பொறித்த கொடியிலையோன் மானேர் நோக்கி நானை பகல் புலக குன்றை மணந்து முதலிருந்த பொறுப்பும் போர் விசையன் வளைவில் தாக்க வடு கிடந்த முடியோன் மேய வளநகரும் அப்படின்னார். துலபம் குன்றை, துலபம் அணிந்த குன்றாக இருந்த திருமாலை கொன்றை முடி குன்றமாக்கும், கொன்றை பூவா அறிந்திருக்கக்கூடிய குன்றமா மாத்து, சிவபெருமானா மாத்தின கேத்திரம் என்னது? குற்றாலம். அகத்தியர் அங்க போனாரு. அது திருமால் கோயிலா இருந்துச்சு. வைஷ்ணவர்கள்லாம் உள்ள விடல. என்ன அப்படி தண்ணீர் திராட்சை போட்டு வந்திருக்கேன். அப்படியா அப்பா சரி அப்படின்னு போனார். வெளில போனார். இப்போ அங்கே ஒரு கடையில் நாம கட்டி வந்துச்சு. அதை வாங்கி 2 ரூபாய்க்கு வாங்கி அதெல்லாம் கூட்டிக்கிட்டு வந்தார். உள்ள நேரம் போனார். அடியார் பகவதர் இருக்கிறாருன்னா சரி வழிபாடு பண்ணுங்க, உங்களுக்குள்ள அதான். உள்ள போனார் நேரம் போய் கையை வச்சு அழுத்தினார். திருமால் திரும்பி அடிய அப்படியே சிவலிங்கம்மா சமைச்சு வெளில வந்துட்டேன். அதான் திருக்குற்றாலம் சாமி இல்லையா? தலபக்குன்றே கொன்றை முடி குன்றமாக்கும் தொன்னகரும் அழகை பொறித்த கொடியிலையோன், அழகை பொறித்த கொடி கோழிக்கொடி நற்பம். இளையோன் மானேர் நோக்கி நாளை மகள் புலக குன்றை மணந்து முதல் இருந்த பொறுப்பும். சுரசங்காரம் நடந்த பிறகு திருப்பரங்குன்றத்தில் வந்துதான் தெய்வயானை திருமணம் பண்ணி கொண்டார். அந்த தெய்வயானை திரும்ப எங்க வந்திருக்காங்க? அப்படியே மதுரை பைபாஸ் பண்ணி திருநெல்வேலி வரைக்கும் போயிட்டு திரும்ப திருப்பரங்குன்றம் வழியா மதுரைக்குள்ள வந்துருக்காங்க. என்ன ஒரு ரூட்டை பாருங்க. போர் விசையன் விளைவா தாக்க வடு கிடந்த முடியோன். விஜயனான் வில்லால் அடித்த தழும்போடு தோன்றக்கூடிய வேடகநாதர் தெரியா இருப்பாருன்னு திருவேடகத்தை காண்பித்தார். கொண்டல் படியும் திருஆப்பனூரும் தொழுது, மேகங்கள் வந்து வழிபடக்கூடியதாகிய திருஆப்பனூர் தொழுது குளிர் திறக்கை வண்டு படையும் கமல முகை வைகை பிராட்டிய திருவணங்கி, வைகை பிராட்டிய திருவணங்கி கண்டு பணிந்து திசையட்டும் விழுங்கி அண்டம் கடந்து உலகம் உண்ட நெடியோன் என உயர் கோபுரம் முன்னிறங்கி உள் புகுதா. அப்படி போய் வைகையில திட்டம் அடிவிட்டு அந்த தென்கரைக்கு போறாங்க. வைகை தாண்டில் தென்கரையில் வாழ்வதற்கு மங்களம் பாடுறோம் இல்லையா? கடைசியில பூக்கையில சகி தென்கரையில் உட்கார்ந்து நமக்கு நன்மார்க்கு போச்சு. மணி அவளை கவலைப்படாது. அந்த கோபுரம் எப்படி இருக்கா? அன்னைக்கு உலகத்தை அளந்த திருமாலே வந்து நிற்கிறது மாதிரி அவ்வளவு வசக்கம் இருக்கான். அவ்வளவு வசக்கமாக உயர்ந்து இருக்கக்கூடிய கோபுரம் மதுரையுடைய ஆலவாய் கோபுரத்தை. மருகுதோறும் பணிந்தழுந்து ஒவ்வொரு வீதியும் கும்பிடுறாங்க. மதுரைய
ஒரு வீதி கும்பிடுறாங்க. ஆவணி மூல வீதி இதுதான் பாய். இதெல்லாம் சாமி ஆவணி மூலத்துக்கு வருவார், இதில் தான் வருவாருங்க. ஏதாவது ஆடி முளைக்கூட்டி வீதி பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. இதான் சித்திரை வீதி, சித்திரையில் அப்படி தான் சாமி வருவார் அப்படின்லாம் காமிச்சு கும்பிடுறாங்க. குறுகி வீதியார் பொற்கமலம் குடைந்து பத்தாமரை தீர்த்தம் தெரிகிறது, அதில் போய் குளிக்கிறாங்க. செய்யும் குறை நிறுவி அனுஷ்டானம் பண்ணுறாங்க, செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் அனுஷ்டானம் பண்ணுறாங்க. உறுதி பெற 5 எழுத்து எண்ணி ஜபம் பண்ணுறாங்க. ஊற்று மதத்து நாள் தடம் தோல் சிறுகு கண்ண 5 கரத்து சித்தி யானை அடிவணங்கா. பொற்றாமரை சித்தத்தினுடைய நிறுத்தி மூலையில் இருக்கார் சித்தி விநாயகர் இல்லையா? அப்படி 3 மாதங்களும் வழியக்கூடிய சிறு துளையோடு இருக்கக்கூடிய கையோடு இருக்கக்கூடிய சித்தி விநாயகரை வணங்கி கொண்டு மும்மை உலகு நான் வரையும் முறையால் ஈன்ற அங்கயற்கண் அம்மை அடிக்கண் முடியுறத்தாழ்ந்து. மதுரைக்கு போனால் முதல்ல தரிசனம் யாருக்கு? மீனாட்சி அம்மா தரிசனம் பண்ணும், அதை சொல்றாரு இல்லையா? அம்மை அடிக்கண் முடியுறத்தாழ்ந்து அன்பு கொடுத்து இன்னருள் வாங்கி. அம்பாள்கிட்ட என்ன கொடுக்கும்? தேங்காய் பூ பழம் இதெல்லாமா? அன்பு கொடுத்து இன்னருள் வாங்கி எம்மை. ஏன் சொக்கடாவது தரிசிக்கணும்னா என்ன வேணும்? அருள் வேணும். அருள் இல்லைன்னா சாமி தரிசனம் கிடைக்காது. வெம்மை ஒளிக்கான் ரொம்ப சஸ்பென்ஸா வச்சிருக்காருல்ல வெம்மை ஒளிகால் மாணிக்கனக விமானத்து அமர்ந்த தனிச்சுடர். தங்கத்தினால மேய்ந்து எழுதப்பட்டதாகிய அந்த விமானத்துக்குள்ள எழுந்திருக்கக்கூடிய தனிச்சுடராக இருக்கக்கூடிய சுவாமி. செம்மை அடித்தாமரை வேணி சிறமேல் மலர பணிந்து ஏத்தா. இப்படி சொக்கடாதார போய் தரிசனம் பண்ணுகிறார்கள் நிறைவாக. அன்றிருபோது முண்டி துறந்து இராருக்கும் தீவால் என்றெழு முன்னீராடினை எதிகள் இயற்றி 5ம் வெண்புல தன்புபாய விளை முழு முதலை பார்மேல் மின்றிரண்டென்ன நின்ற விமானம் மீதிருப்ப கண்டா. அந்த விமானத்தை மேல தரிசனம் பண்றாங்க. வாசமஞ்சனத்தேன் கண்ணல் பைங்கனி மறுவில் ஆணைந்து ஆசரும் அமுதம் 5ம் தென்மலை ஆரம் வாசம் வீசு தன் பனி நீர் வெள்ளம் மான்மதம் விரைவன் போது தூசணி மணிப்பூன் நல்ல சுவையமுது இன்னதாங்க. சில எடுத்துக்கிறாங்க, சாமி பூஜை பண்ண போறாங்க. செவ்வூர்த்துக்குரிய பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கொள்வாங்க. என்னென்ன வேணும்? வாசம் அஞ்சானம் திருமஞ்சத்துக்குரிய தண்ணீர், தேன், கண்ணெல்லாம் கரும்பு, கரும்பு சாறு, பைங்காடி பழங்கள், மருதில் ஆணைந்து பஞ்சக கவ்யம், அமுதம் 5 தென்மலை ஆரம் பொதிகையில விழுந்த சந்தனம், பாசம் வீசு தன் பனி நீர் பன்னீர், வெள்ளமான் மதம் கஸ்தூரி, விரைவன் போது நல்ல பூ வாசனை பூ, பூசணி மணிப்பூ நல்ல அணிகலன்கள் சாமிக்கு சாத்தக்கூடிய தங்காபரணங்கள், சுவை அமுது நிவேதத்துக்குரிய அமுது எல்லாம் தயார் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் எப்படி பண்றாங்க? சதா உரு திறத்தால் ஆட்டி சாமி அபிஷேகம் பண்றாங்க. சுகநாதரன் ருத்ர மந்திரத்தை சொல்லிக்கொண்டு சத உருத்திரம் அட்டித்து சாத்தி பூட்டி பதமுறமணுவால் அட்ட பால் அறுத்தி பஞ்சவிதம் ஒரு வாசம் பாகு வெள்ளிலை அளித்து போகம் புதவுரு தூபதீபாதிகள் பலபுவப்ப நல்கா. இப்படி மந்திரங்களை வேத மந்திரங்களை சொல்லிக்கொண்டே அபிஷேகம் பண்ணி சந்தன முதலியவற்றை பூசி மலராடைகள் எல்லாம் சாத்தி அணிகலன்கள் எல்லாம் சாத்தி பாலமுது ஊட்டி சுவாமிக்கு நிவேதனம் பண்றாங்க. யாருக்கு? சுக்கநாதருக்கு பூசை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் சாமி அலங்கார தீபாரத்தனை பண்றதுக்கு என்ன பண்ணணும்? கதலி பல தாம்பூல நிவேதம் கொடுக்கணும் சாமிக்கு. பூஹி பல சமாரம்பம் நாகவள்ளி தலையுத்தம் சொல்றாங்க. எல்லாம் சொல்லுவாங்க. ஒரு வாசம் பாகு வெள்ளிலை அளித்து வெத்தலை பாக்குங்கிறது பாக்கு போகம் உதவுரு தூப தீபம் ஆதிகள் பல புவப்ப நல்கா நல்கான செஞ்சுட்டு இருப்பாங்க. ஐமுக சைவ செந்தி யாகத்தினும்
துடுவையாரனை முகந்தருத்தி பூசை நிரப்பினால் வேதம் சொன்னமை மனு 110 மூவிலை வில்ல நீலங்கை மலர் ஏந்தி சாத்தி கடவுளை உய்ப்பச் செய்து அக்னிஹோத்திரம் பண்றாங்க. எல்லாம் முனிவர்கள் இல்லையா, அதனால என்ன பண்றாங்க, ஐமுக சைவ செந்தி 5 முகங்களுடைய சிவபெருமானை ஆவாகனம் பண்ணியதாகி சைவா சிவாக்னின்னு அர்த்தம். சிவாக்னியில் ஆவாகனம் பண்ணி இந்த அக்னிக்கு சிவபெருமான அந்த சாமியை பாலாக்னி விருத்தாக்னி எவ்வளோ எல்லாம் இருக்கு, அதை அப்படி வளர்த்து அப்புறம் சாமிக்கு அதில் ஆகுதி எப்படி நெய்யை கொண்டு ஊற்றுறாங்களாம். துடுவை ஆற துடுவை என்ன அந்த சுக்கிருத்துவங்கிறாங்க, சுக்கிருத்துவம் அதை மொண்டு ஊற்றுற கரண்டி, அந்த கரண்டி உடஞ்சி போகும்படிய அளவுக்கு நெய் ஊற்றுறாங்களாங்க. அப்புறம் தான் இருந்தார் தான் நகை வேளாம் தேய நாள் மலர் தூவினர். எவ்வளோ பூ தூவணுமா சாமிக்கு, நகந்தெய்கிற அளவுக்கு பூ போகணுமா நம்ம எங்க மை மனு 110 மூவிலை வில்லம். மூவிலை மூவிலைனா திரிதலம் திரிகுணாகாரம் திரிதலம் வில்வார்த்தனை பண்றாங்க. நீலம் முதலிய பூக்களால சாமிக்கு அர்ச்சனை செய்கிறாங்க. எப்படி ஏந்தி கை மலர் ஏந்தி சாத்தி அக்னியில சாமியினுடைய அக்னியை உற்பத்தி பண்ண அந்த பலனை அதுல இருந்து எடுத்து அந்த கையில எடுத்துட்டு போய் அதுல கையில அக்கிய ஜலத்தை விட்டு உற்பவ முத்திரையினால சாப்பிடும். இதுக்கு சுலுகோதகம்னு பேர். சுலுகோதகம் சாப்பிடும், சுலுகோதகம் பேர் சாப்பிடுறது சாமிக்கு அது சாப்பிடும். அப்பதான் அந்த பூசை உண்டு. அது சாப்பிட்ட அந்த அந்த உதகம் சாத்துனாக்க பூசை நிறைவடையாது. அதான் சொன்னார் கடவுளை உய்ப்பச் செய்து வாசமஞ்சன நீரோடு மந்திர மலர்க்கை கொண்டு பூசையின் பயனை முக்கட்புண்ணியன் கையில் நல்கித திருக்கோதம் அவர்த்தே கொடுக்கறது. அந்த புண்ணிய பலனை அவர்த்தே கொடுத்துறது. அனுசாரம் பண்றவங்க கடைசியில் என்ன பண்ணுவோம், அந்த சுலபம் அது கையில் உள்ள சிகரத்தை எடுத்து சுமந்திரத்தை அர்ச்சனை பண்ணி சூரிய மண்டலத்தில் இருக்கக்கூடிய சுவாமிக்கு அதை கொடுத்துடணும்னு இருக்கு. அது மாதிரி நேச நெஞ்சூர கண்ணிறைய நீரூரி எல்லா பூசெல்லாம் முடிச்சுட்டு சாமியை தரிசனம் பண்ணும்போது என்ன வருது உங்களுக்கு, கண்ணிறைய நீர் ஊறி சோர வழிய ஈசனை இறஞ்சி யாரும் அஞ்சலித்து ஏத்தல் செய்வார் போற்றி 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 துதிக்க ஆரம்பிக்கிறாங்க. எப்படி துதிக்கிறாங்க, பழியோடு பாசமாறு கடகாசவன் செய் பணி கொண்ட வண்ட சரணம் பழிபடு தொண்டர் கொண்ட நிலை கண்டு வெள்ளி மணி மன்றுளாடி சரணம் செழியன் விளந்திடாத படிமாறியாடர் எளிவித்த சோதி சரணம் எழுகடல் கூவி மாமியுடன் மாமனாட விரைவித்த ஆதி சரணம். திருவிழாக்களை சொல்லி சொல்லி சொல்றார். வழிபடு தொண்டர் கொண்ட நிலை கண்ட வெள்ளிமணி மன்றுளாடி சரணம். வழிபடு தொண்டர் சாமி திருமணம் ஆச்சு, எல்லாருக்கும் விருந்து நடக்குது, எல்லாரும் சாப்பிட்டு சாமி பார்த்துட்டு வராரு. பதஞ்சலி வியாக்கரணம் 2 பேர் சாமி கேட்டுருக்கிறாங்க. ஏப்பா நீங்க இது சாப்பிடலையா சாமி கேட்குறேன். சொக்கநாதர் கேட்குறேன், சோமசுந்தரர் கேட்குறேன், சாமி உங்களுக்கு தெரியாதா சிதம்பரத்தில் நீங்கள் ஆடுறதை பார்க்காம நாங்கள் என்னைக்கு சாப்பிட்ருக்கோம், உங்கள் நடனத்தை பார்க்காம நாங்கள் சாப்பிட்டது கிடையாது, உங்களுக்கு தெரியாது. ஓ அப்படியா, சரி அப்படின்னு சாமி ஈசான்ய காலத்தில் ஒரு வெள்ளி மன்றத்தை உற்பத்தி பண்ணி அங்கே அவர்களுக்கு நடனம் காண்பித்தார். அதான் பதவி யாக்கரவா தரிசனம் பண்ணதான் வெள்ளி மன்றத்தில் நடனம் ஆடிக்கணும். பிறகு ராஜசேகர பாண்டியனுக்காக கால் மாறி ஆடிக்க ஆரம்பிச்சோம். அது ரெண்டுக்கும் சொல்லுது. எழுகூடல் கூவி மாமிக்கு காஞ்சனமாலைக்கு தீர்த்தம் ஆடணும்னு ஆசை. தீர்த்தம் ஆடுறதுக்கு சாமி 7 கடலை வர வச்சாரு. 7 கடலை வர வச்சோடனே அவன் கேட்டா கணவன் இல்லாதவன் தீர்த்தம் ஆட முடியாது, என்ன பண்றது, இப்போ நீங்க தீர்த்தத்தை கொடுத்தீங்கன்னா என்ன பண்றதுன்னு. அதுக்கு என்ன மாமனை வரவழைச்சா போதுன்னு மாமனை இழைக்கப்படணும்னு செத்துமான பழைய போதெல்லாம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு. வெங்கரியாவி சோர நரசிங்கவாளி விடு வேடரேறு சரணம் புங்கவர் தேரகாதி மறையுட்கிடந்த பொருளோது போத சரணம் பங்கமதேரி வேலை மகரம் பிடித்த வளையான் மணாள சரணம் கங்கணநாத வீசி நகரெல்லை கண்ட கரை கொண்ட கண்ட சரணம். இப்படியாக வெங்கரியாவி சோர நரசிங்கவாளி ஆனைமலைய எய்து ஆனைமலையா பிடிக்க வச்சார். சமணர்கள்லாம் யானையை ஏவனாங்க, இவர் நரசிங்கம் என்கின்ற அந்த அம்பை எய்தி ஆணையை படுக்க வச்சார். அதான் ஆனைமலைன்னு கிடைக்கும் ஒத்த கடையில். அங்கே தான் நரசிம்மர் கோயில் உண்டு, அதனால தான் அங்கே இருக்கு. அப்படி கட்டுறாங்க. வெங்கரி ஆவிசோர நரசிங்க வாளி விடு வேற ஏறு சரணம்.
புங்கவர் தேர ஆதி மறை உட்கடந்த பொருளோது போத சரணம். வேதத்தில் பொருளாக இருக்கக்கூடிய பெருமானே, வங்கமதேரி வேலை மகரம் பிடித்த வளையான்மனால சரணம். மகரம்னா மீன், வங்கம்னா கப்பல், போட்டை பிடிக்குது. போட்டில் ஏறி போய் மீனை பிடிச்சாரா, கீழே பார்த்து கப்பலத்தான். கங்கரனாக வீசி, கையில் உள்ள நாகத்தை எடுத்து வீசி ஆளவாயினுடைய நகரத்துடைய எல்லை காண்பினார். அதனால ஆளவாயின்னு பேர். கரை கொண்ட கண்ட சரணம் மைந்தனில் ஆழிமேறு மகவான கந்தை மடிவித்தணித்த சரணம். சுந்தர நாமவாளி பணி கொண்டு கிள்ளி தொகை வென்ற வீர சரணம். வெந்திரன் வார முன்கலுருவானை கண்ணன் விதைவித்த சித்த சரணம். முந்திய கல்லின் மாதர் பெறவிட்ட சித்தி முயல் வித்த யோகி சரணம். இதுல 4 சரித்திரம் சொல்லப்படுகிறது. மைந்தனில் ஆழிமேறுவாக அகந்தை மடிவித்த நித்த சரணம். இது வளையறிந்த படலம் பேர். உக்கரகுமார பாண்டியன், முருகப்பெருமான அவதாரம் பண்ண உக்கரகுமார பாண்டியருக்கு வளையறிந்த படலம், கடலை சோரவிட்ட படலம்னு இருக்கு. அது அடுத்தது சுந்தர நாமவாளி பணிகொண்டு கிள்ளி தொகை வென்ற வீர சரணம். சோழனை மடிவில் வீழ்த்திய படலம்னு இருக்கு பேர். கிள்ளினா சோழன். வெந்தீரன் மாறன் முன் கலுருவானை, கல்லுல இருந்தா கல்லா இருந்த யானை, கல்யாணைக்கு கரும்பருத்தியார். அந்த எல்லாம் வல்ல சித்தராக இந்த விஷயத்தை சொல்லுகின்றார். கண்ணன் மிசை வித்த சரணம். முந்திய கல்லின் மாதர் பெறவிட்ட சித்தி முயல் வித்த யோகி சரணம். பட்டமங்கையில் அட்டமா சித்தி அருளிய இருந்தார். அதான் அட்டமா சித்தி அருளிய படலம் சொன்னார். திருமணி மைந்தன் மைந்தன் முடிசூட விற்ற திருமல்கு செல்வ சரணம். மாணிக்க விற்ற படலம். மருமகன் என்று மாமன் உருவாய் வழக்கு வழிபேசு மைந்த சரணம். மாமனாய் வழக்குரைத்த காதை. குறுமொழி தந்து நாரை குருவிக்கு வீடு குடி தந்த எந்தை சரணம். நாரைக்கு கருக்குருவிக்கு முத்தெழுத்த படலம். பருவழி அஞ்சி வேட மகனுக்கு இறங்கு மதுராபுரீச சரணம். வேட மகனுக்கு இறங்கி பழியஞ்சிட்ட படலம். விருத்த குமார பால அருள்மேனி கொண்டு விளையாடும் மன்னல் சரணம். விருத்த குமாரனை பாலனாக்கியது. குரத்தியை நெச்ச பாவி இருண்டு சோரி புடைவாகை வேலகரன் சரணம். கருத்திசை பாணனாளி இசை பாடிமாறு களைவதே கீத சரணம். அங்கவட்டின படலம், பாணனாக விறகு வெட்டிய படலம். நரித்திரல் மாவை மீன நகரங்களங்க நரிச்செய்த நம்ப சரணம். மணிவாச பெருமானுக்காக நரியல பரியாசனம் சொல்லுகிறார். இதெல்லாம் விளக்கலாம் தெரியா கேட்டாய்க்கு. முற்பகல் 6 சிறு பன்றி உண்ண முளை தந்த கண்ணை சரணம். பன்றிக்கு பால் கொடுத்த படலம். பொற்புறு மாயை வாகி அடலேறு கொண்ட பொருத்தட்ட சிட்ட சரணம். பசுவ மாயப்பசு விதைத்த படலம். பசுமலைன்னு இருக்குது. பற்பல ஞானம் எங்கும் அடைய பெரம்பு மடுப்பட்ட மூர்த்தி சரணம். கற்பினொருத்தி மன்றல் அறிவிக்க 3 கரிதந்த வள்ளல் சரணம். அப்படி பரம்புரிப்பட்ட பட்டுக்கு மட்டும் வந்து பரம்படிப்பட்ட வரலாறையும் கற்பினொருத்தி அந்த 2வது மனைவிக்காக 3 கரினா சாட்சி, 3 சாட்சி பண்ணி லிங்கம் கிணறு அதை கொடுத்த பெருமானை. அலைவுகளாலும் வேத முதல் நூல்களாலும் மயனாலும் அணவா அளவை உனக்கு நாம குண சின்ன சாதி கதி செய்தி எல்லை வையும் உலகனையாம் அறிந்து துதி செய்யவே கொளுலகன் செய்யன் அன்பினெளிதாய் விளையருண் மேனி கொண்டி 64 விளையாடல் செய்தபடியே. இப்படியாக 64 விளையாடல்கள் செய்திருக்கிற பெருமானே துதித்து என துதித்து வசிட்டாதீருடிகளை குறுமணியை எரிதேன். நீபவனத்துறையும் சிவபெருமான் லிங்கத்தின் மூர்த்தியாய் வந்து நோக்கி. இப்படி 64 விளையாடலும் சொல்லி துதித்த பொழுது சொக்கநாத பெருமான் லிங்கத்திலிருந்து தோன்றி காட்சியளிக்கிறார். சோமசுந்தர பாண்டியராக காட்சியளிக்கிறார். செனத்தினை வென்றகந்து தெளிந்தீர் நீர் செய்த பூசை துதி செய்வத்தானம் அனைத்தினுக்கும் எனைத்துயிர்க்கு நிறைந்து நமக்கு ஆனந்தம் ஆயிற்று என்ன. நீங்க தலையாத்திரை பண்ணி கொண்டு இங்க வந்ததும், நம்மை இப்படி துதித்ததும், நம்மை பூஜை செய்ததும், குற்றாமரையில் நீங்க நீராடியதும் நமக்கு மிகுந்த ஆனந்தமாக இருக்கிறது என்று சொல்றாங்க. சிறந்தவர் சுரந்து குறுமுனியை வருகென்று கரம் சிரமேல் வைத்து அகத்திர கிட்டம் அப்படி சிரத்துல கைய வைக்கிறான். அகத்தியர் என்ன பேரு? புறந்தடவி
முதுக தடவுறாரு. யமை ஒப்பாய் நீ நானும் ஒன்று ஈக்குவல். அதனாலதான் அரையிலாத பெருமான் அரணை நிகர் பொதியை முனிந்தார். அரணை நிகர் பொதியை முனிந்தார். நின் கற்புடை பழங்கொம்பண்ணால், உன்னுடைய பத்னி யாரு? லவமுத்ரா. அறந்தழையும் உமை ஒப்பால், அம்பாளுடைய அம்சம், அகத்திய சுவாமியோட அம்சம். ஆதலினால் உலகத்து உம்மை ஒப்பார் அகிலத்து யாரே, உனக்கு ஈக்குவலான யாரும் உலகத்தில் இல்லை. நிறைந்த தவம் புரிந்தோனும் தவத்துருதி பற்றோனும் நீயே என்றோ, நீயே தவத்தை புரிந்து பலன் பெற்றவன். உனக்கு அறிய வரம் இனியாம் தருவது எவனு உனக்கு அரிதா ஒன்றும் காணேன். உனக்கு எல்லாமே இருக்கு, உங்ககிட்ட எல்லா பெருமையும் உங்ககிட்ட இருக்கு. உனக்கு வரத்தை நான் புதுசா என்ன வர தர்றது, நீ பண்ண பூசிக்கிற என்ன வர தர்றதுன்னு கேட்கிறேன். சாமி சாமியே வரம் கொடுக்க முடியாத அளவுக்கு வர கேட்டு கண் கருணை செய்து இலிங்கத்திட இச்சை வடிவாய் சென்றிருந்து தானாக தனக்கரிய வர நல்கும் சிவலிங்கம் தன் பெயரால் தாபித்தான் தன் இனக்கருணை வசித்தாதி முனிவர்களும் தம் பெயரால் இலிங்கம் கண்டார். உடனே இப்படி வரத்தை கொடுத்து, உனக்கு என்ன வர கொடுக்குது எனக்கே தெரியல சாமி. எந்த லிங்கத்தில் போனார்? செய்த லிங்கத்து இடை இச்சை வடிவாய். நாம எப்படி விரும்பி பார்க்குறோமோ அந்த வடிவத்திலிருந்து வரைஞ்சாராம். இந்த லிங்கத்துக்குள்ள சாமி எப்படி உள்ள போனாராம்? நீ எப்படி விரும்பி பார்க்குறியோ அப்படியே உள்ள உட்கார்ந்துட்டாங்க லிங்கத்துக்குள்ள சாமி. திரும்ப வடிவாய் சென்று இருந்தானாக தனக்கரிய வரம் நல்கும் சிவலிங்கம் தன் பெயரால் தாவித்தான் தன் இனக்கருணை வசித்தாதி முனிவர்களும் தம் பெயரால் லிங்கம் கண்டார். அந்த சேத்திரத்துல இவங்கெல்லாம் வந்து பூஜை பண்றதுக்கு அடையாளமாக அவங்கவுங்க பேர்ல ஒரு அகத்தி லிங்கம், வசிஷ்ட லிங்கம், புலத்திய லிங்கம், இப்படியாக ஒவ்வொரு லிங்கம் தாவிக்கிறாங்க. அதான் கோயில்கள் இருக்கிறது. அந்த லிங்கங்கள் எல்லாம் ஏற்றி அர்ச்சனை செய்து நினைவில் அரிதாய் அன்பில் எளிய வட்ட மூர்த்தியை அங்கயற்கண்ணி அன்பனை முப்போதும் போய் முடிதாழ்ந்து இன்பம் புத்தமனத்தினராகி கருவித்தேன் பொதிந்த சிறு புட்போல் அந்த மாத்தளத்தினில் வசித்தாதி முனிவர் தபோவனம் செய்து வதிந்தார் நன்னோ என்று அதோட புராண நிறைவாயிடும். அவங்க எல்லாரும் அந்த ஊர்ல தங்கிட்டாங்களா? அது மதுரையில தங்கிட்டாங்க. அவங்க ஆக்கிரமம் அமைத்து கொண்டு அங்கே தங்கி கொண்டு பூசிக்கிறார்கள் என்று சொல்லி தொழிலாளர் புராணத்தில் எழுப்புகின்றார். அதோடு நம்மளாக பெயர் நிறைவேற்றி கொள்கின்றோம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மோடு ஒரு வாழி, அது வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பிராரம்பை பெற்று நல்ல ஒரு நாளாக அமைந்து வந்தீங்க. எல்லா கேத்திலும் தரிசனம் பண்ணியாச்சு. இன்னைக்கு என்னோட பிறந்த நாள்ல தமிழ்நாடு ஃபுல்லா தராய தர முடியாது. போனா கூட இவ்வளவு இன்பம் கிடைக்குமான்னு தெரியாது இல்லையா? இந்த சேத்திரங்களுக்கு போயிருந்தா கூட இந்த தரிசன புண்ணியம் கிடைச்சிருக்குமான்னு நமக்கு தெரியவில்லை. எல்லா சேத்திரத்திலும் அதில் அபிஷேகத்தோட கிடைச்சது சாமி காட்சி கொடுத்து வரப்பு கொடுத்து நமக்கு எல்லாருக்கும் தான். இந்த புராணத்தை படிச்சவங்களுக்கு வேற என்ன வரம் கொடுக்க வேண்டியிருக்குன்னா அதுல அம்பாசமுத்திரத்துல தனி கோயில் மூலமூர்த்தியா இருக்காங்க. மூலமூர்த்தியா இருக்காங்க. உருவமாவே எப்படி சாமி கிழக்க பார்த்திருப்பார் அதே மாதிரி தெக்க பார்த்தோம். ஆமா, அகஸ்தியர் அந்த அம்பாசமுத்திரம் இந்த மலையடி வாரத்தனை, புதிய மலைக்கு அடி வாரத்தனை. புறப்படலாம்.